அத்தியாயம் 1. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். விடிய காத்திருந்தது வானம். வரவேற்க காத்திருந்தார்கள் 100 ஜனங்கள். கியூவில் நின்று காத்திருந்தன எப்போதுமே பதட்டத் துடிப்புடன் ஓடும் மீட்டர்களை கொண்ட ஆட்டோக்கள். அவுட் ஃபோக்கஸில் இருந்து ஃபோக்கஸிற்கு வரும் காட்சி போல மெல்ல மெல்ல சூழ்நிலையில் வெளிச்சம் பெருகி கொண்டிருந்தது. சக்கரவண்டிகளில் சூடாக காபி டீயும் சூடான செய்திகளுடன் செய்தித்தாள்களும் நடமாடிக்கொண்டிருந்தன. நீலகிரி எக்ஸ்பிரஸ் தூரத்தில் வந்து கொண்டிருக்க சிகப்பு சட்டைக்காரர்கள் பாரம் சுமக்க தயாராகி தங்களுக்குள் பாகப்பிரிவினை செய்து கொண்டு இடைவெளி விட்டு வந்து நிற்கப் போகிற கம்பார்ட்மெண்ட்டுகளின் வாசலை கணித்து நின்று காத்திருந்தார்கள். இதோ இன்னும் சில மீட்டர் தூரத்தில் பயண களைப்புக்கான ஓய்வு கிடைக்கப் போகிற உற்சாகத்தில் வந்து கொண்டிருந்த நீலகிரி எக்ஸ்பிரஸை ரயில்வே அறிவிப்பாளன் மொழி மாற்றி மாற்றி வரவேற்பு செய்தி படித்து கொண்டிருந்தான். எக்ஸ்பிரஸ் வேகம் குறைந்து உணர்ந்து நின்று கொண்டதும் பிரயாணிகள் அத்தனை பேரும் ஒரே நிமிடத்தில் இறங்கிவிடும் உத்தேசத்தில் வாசல்களை மொய்த்து கொண்டிருந்தார்கள். வல்லபன் அவசரமே இல்லாமல் தன் அப்பர் பர்த்தில் இருந்து கீழே இறங்கினான். போர்வையை எடுத்து உதறி மடித்தான். ஏர்பில்லோ எடுத்து காற்று நீக்கினான். தனது சூட்கேஸில் வைத்து கொண்டான். உட்கார்ந்து நிதானமாக தன் ஷூக்களை அணிந்து கொண்டான். டூத் பிரஷ் எடுத்து பேஸ்ட் பிதுக்கி கொண்டு இங்கிருந்து தேய்த்தபடி வாஷ்பேசின் சென்றான். கொப்புளித்து முகத்தில் தண்ணீர் அடித்து கொண்டு கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். கையடக்க சீப்பெடுத்து தலைவாரிக்கொண்டு அந்த சீப்பில் பல்லுகளில் விற்றென்று சத்தம் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் செருகி கொண்டான். தன் சூட்கேஸ் மற்றும் ஷோல்டர் பேக்குடன் அவன் ரயிலை விட்டு இறங்கிய போது பிளாட்ஃபாரமே கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. ரயில்வே ஊழியர்கள் பார்சல் வேனிலிருந்து தபால் பைகளையும் சரக்கு கூடைகளையும் தூக்கி வீசி கொண்டிருந்தார்கள். வல்லபனுக்கு 5.5 அடி உயரம், செம்பட்டை தட்டின கோரை தலைமுடி, ஒரு காற்றில் கலைந்துவிடும் லேசாக பூனை கண்கள், மேலுதட்டிற்கு கீற்றுக்கூரை போட்டது போல மீசை, ஜீன்ஸ் பேண்ட், பிளெயின் முழுக்கை காட்டன் சட்டை, ஏதோ கப்பலுக்கு அனுப்பும் பார்சலை போல முடிச்சு முடிச்சாக பின்னி கட்டப்பட்ட ஷூக்கள். இளைஞன், 30 இளமை என்று ஒப்புக்கொண்டாள். வல்லபன் யார், பின்கதை என்ன என்பது இந்த ரம்யமான அதிகாலையில் வேண்டாம். கொஞ்சம் வெயில் ஏறட்டும். ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் இவ்விடத்திலேயே சொல்லிவிட ஆசை. அவனுடைய சூட்கேஸிற்குள் மெரூன் நிற பேண்ட் மடிப்புக்குள் 500 ரூபாய்களாக மாற்றப்பட்டு 1.5 லட்சம் ரூபாய் வைத்திருந்தான். தன் சொந்த ஊர் அவினாசியில் தனக்கென்று இருந்த ஒரு துண்டு நிலத்தை 4 தினங்களுக்கு முன்பாக விற்று பெற்ற பணம். வல்லபன் டகடகா என்று உருட்டி கொண்டு சென்ற தள்ளுவண்டியை நிறுத்தி ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டான். சலஃபன் போர்வையை விலக்கி திறந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான். ஒரு செய்தித்தாளில் அமைச்சர் பத்ரிநாத் தன் 50வது பிறந்த நாளை கொண்டாடினார் என்று செய்தி பார்த்து அந்த பேப்பரை மட்டும் வாங்கி கொண்டான். பயணிகள் காத்திருப்பதற்காக போடப்பட்டிருந்த ஏராளமான நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்து அந்த செய்தியை மட்டும் முழுவதும் படிக்க துவங்கினான். அமைச்சர் பத்ரிநாத் நேரு மாதிரி ஷெர்வானி அணிந்து தலைக்கு மேலே பலூன்கள் தொங்க பிரம்மாண்டமான கேக்கை கட் செய்வதை படம் எடுத்து போட்டிருந்தார்கள். அமைச்சர் பத்ரிநாத் நேற்று தனது 50வது பிறந்த நாளை தனது இல்லத்தில் குதூகலமாக கொண்டாடினார். ஏராளமான அரசியல் பிரமுகர்களும் தொழில் அதிபர்களும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் அவர்கள் அதிகாலையில் அறிஞர் அண்ணா சமாதிக்கும் எம்ஜிஆர் சமாதிக்கும் சென்று தன் மரியாதைகளை செலுத்தினார். வீட்டில் கேக் வெட்டி முதல் துண்டை தன் மனைவிக்கு ஊட்டினார். தமிழக முதலமைச்சர் தொலைபேசியில் பத்ரிநாத்தை நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்து சொன்னார். பாரத பிரதமர் வாழ்த்து தந்தி அனுப்பி வைத்திருந்தார். தன்னை சந்தித்து வாழ்த்து சொல்ல அலைகடலென திரண்டிருந்த தொண்டர்கள் அனைவருக்கும் அமைச்சர் லட்டு வழங்கினார். பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது அவர் தன் வாழ்க்கையில் சமுதாய பணி என்பது இரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒன்று என்றும் தன் உடலில் கடைசி மூச்சு உயிர் இருக்கும் வரையில் தமிழ் மக்களுக்காக உழைப்பேன் என்றும் குறிப்பிட்டார். அதன் பிறகு அமைச்சர் அண்ணா நகரில் உள்ள உதவும் கரங்கள் என்னும் சமுதாய பணிபுரியும் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள அனாதை குழந்தைகளுக்கு தன் கையால் உணவு பரிமாறியதோடு தானும் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டார். அமைச்சர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட முக்கியமான பிரமுகர்கள் வருமாறு. வல்லபன் பேப்பரை மடக்கினான். தன் ஷோல்டர் பையின் வெளிப்பக்கம் இருந்த பிளாப்பில் செருகி கொண்டு புகைப்பிடித்தபடி நடந்து சென்ட்ரலுக்கு வெளியே வந்தான். ஒரு ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு கோட்டூர்புரம் என்றான். ஆட்டோவுக்குள் முருகனுக்கு ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. சாய்ந்தமர்ந்து சிகரெட்டை ஆழமாக இழுத்தான். சில்லென்ற காற்று முகத்தில் வருடி கொடுக்க ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது. அண்ணா சாலையில் நுழைந்து காலியாக இருந்த
நீளமான சாலையில் சீறிக்கொண்டு ஓடியது. வல்லபன் உயர கட்டிடங்களையும் சினிமாவுக்கான உயர கட்டவுட்டுகளையும் பார்த்தான். சுவர்களில் போஸ்டர்களை பார்த்தான். மேம்பாலம் ஏறி இறங்கி ஓடி கோட்டூர்புரத்திற்கும் இடதுபுறம் திரும்பி வந்து சேர்ந்ததும் தெரு சொன்னான். நான் வந்ததில்லப்பா, ஏதாச்சும் டீ கடையில் நிறுத்தி விசாரிச்சுக்கோ என்றான். ஆட்டோக்காரன் 4 பேரை விசாரித்துவிட்டு வள்ளலார் தெருவை கண்டுபிடித்தான். அதில் 27 கீழ் 1 கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருந்தது. கடைசியில் வாசலில் வேப்ப மரத்தில் அந்த சிறிய மாடியில்லாத தனி வீட்டை கண்டுபிடித்து நிறுத்தியதுமே, சார், மீட்டருக்கு மேல 3 ரூபாய் போட்டு கொடு சார் என்றான் டிரைவர். வல்லபன் அவனிடம் சண்டைக்கு போகாமல் சேர்த்து கொடுத்துவிட்டு வீட்டின் வாசலுக்கு வந்தான். வாசலில் கோலம் இல்லாத வீடு. இரட்டை கதவுகள் கொண்ட வாசல் அழைப்பு மணி பார்த்தான். இல்லை. கதவை தட்டினான். உள்ளிருந்து யாரு என்று அவினாஷின் குரல் வந்தது. அவினாஷ், நான் வல்லபன் என்றான். அவினாஷிற்கு உடனடியாக நினைவு வர வாய்ப்பில்லை. எத்தனை வருடங்களாயிற்று பார்த்து? 10 வருடங்கள் இருக்குமா? கதவை திறந்த அவினாஷ் கையில் ரேசருடன் இருந்தான். முகத்தில் பாதி சோப்பு நுரையுடன் இருந்தான். வல்லபனை அடையாளம் புரியாமல் தான் பார்த்தான். என்னடா, ஞாபகம் வரலையா? வல்லபன்டா, உன்னோட படிச்சவன். டேய், உற்சாகமாக கத்தினான் அவினாஷ். வாடா, உள்ள வா. மை குட்னஸ், என்னால நம்பவே முடியல. எத்தனை வருஷமாச்சு? சாரிப்பா, ரொம்ப நாளா பார்க்காதால எனக்கு உன் குரலும் அடையாளம் காட்டல. பேர் சொல்லியும் எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. உள்ள வா. உள்ளே வந்து வல்லபன் சூட்கேஸையும் பேக்கையும் வைத்துவிட்டு, அவினாஷ், போய் சேவ் பண்ணிட்டு வந்துடு, பேசலாம் என்றான். 5 நிமிஷத்துல வந்துடுறேன் வல்லபா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை பார்த்தது. எங்க இருக்க நீ? என்ன பண்ற? இரு, வந்துட்டேன். அவினாஷ் தன் படுக்கை அறைக்குள் இருந்த பாத்ரூமுக்கு ஓடினான். சுவரில் மாட்டியிருந்த அவினாஷ் அவன் மனைவியுடன் இணைந்து சிரித்திருந்த புகைப்படத்தை பார்த்தான். அருகில் ஒரு குழந்தை அம்மணமாக குப்புறப்படுத்து தலை நிமிர்த்தி சிரித்து கொண்டிருந்த போட்டோ. மாத காலண்டரில் லட்சுமி, பிள்ளையார், சரஸ்வதி. வல்லபன் அமர்ந்து ஷூக்களையும் சாக்ஸுகளையும் கழற்றி போட்டான். மற்றொரு சிகரெட் எடுத்து கொளுத்தி கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்து நின்று பிடிக்க துவங்கினான். சில நிமிடங்களில் ஷேவ் செய்து குளித்து முடித்து இடுப்பில் ஈரத்துண்டுடன் இருந்த அவினாஷ், என்னடா வெளியில வந்து நின்று தம் அடிக்கிற? பரவாயில்ல, உள்ள அடிக்கலாம் என்றான். குடியிருக்கிற வீடுடா. எங்க உன் ஒய்ஃப்? காய்கறி கடைக்கா? இல்ல, 2வது பிரசவத்துக்காக தர்மபுரி போயிருக்கா. அதனாலதான் தைரியமா உள்ளேயே அடிக்கலாம்னு சொன்னேன். நானும் அடிக்கிறதுண்டு. இன்னும் 4-5 மாசமாகும் அவ வர்றதுக்கு. உள்ளே வந்து, முதல் குழந்தை பையனா பொண்ணா? போட்டோல குப்புறப்படுத்திருக்கிறதால தெரியலப்பா என்றான். பையன், 2 வயசாகுது. இந்த தடவை பொண்ணு தான். ஸ்கேனிங் பார்த்தாச்சு. இது 8ஆம் மாசம். உனக்கு எத்தனை குழந்தைங்க? வல்லபன் சிரித்தான். சிகரெட்டை புகைப்பதில் தீவிரம் காட்டினான். என்னடா சிரிக்கிற? நிறைய பெத்துக்கிட்டியா? இல்ல அவினாஷ், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அட பாவி, ஏண்டா? ஏதாச்சும் சபதமா? இல்ல, கல்யாணம்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயமா அவினாஷ்? உனக்கு அப்படி என்னடா கல்யாணத்துல வெறுப்பு? பேசிக்கொண்டே அவினாஷ் உடைகளை உடுத்தி தலை சீவி கொண்டான். பேசுவமே, பொறுமையா. அப்புறம்? ஓஹோ, அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ யாரையோ காதலிச்சு ஏமாந்திருக்க. கரெக்டா வல்லபா? வல்லபன் மனதில் பரணி ஒரு முறை புன்னகை முகத்தோடு ஊஞ்சலாடி விட்டு போனாள். இல்லடா, அதெல்லாம் எதுவும் இல்ல. கல்யாணம் செய்துக்காததுக்கு காரணத்தை அப்புறம் சொல்றேன். ரைட்டு, அதை விடு. படிச்சு முடிச்சதும் நீ என்ன செஞ்ச? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட இந்த புது வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? இப்ப என்ன விஷயமா மெட்ராஸ் வந்திருக்க? கொஞ்ச நாள் பெங்களூர்ல என் மாமாவோட கம்பெனில வேலை பார்த்தேன். பிடிக்கல. அப்புறம் தனியா தங்கி பல இடத்துல வேலை பார்த்தேன். நடுவுல அம்மா செத்து போனாங்க. குத்தகைக்கு விட்டிருந்த நிலத்தை வித்துட்டு சொந்தமா ஏதாச்சும் தொழில் பண்ணலாம்னு நினைச்சு மெட்ராஸ்க்கு புறப்பட்டுட்டேன். நீ மெட்ராஸ்ல தான் இருக்கிறதா கேள்விப்பட்டதால உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டேன். சொன்னாரு. புறப்பட்டு வந்துட்டேன். 1 மாசத்துக்குள்ள ஒரு தொழில் அமைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா செட்டில் ஆகிடுவேன் அவினாஷ். அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் உன்னோட தங்கிக்கிறதுல உனக்கு ஏதாச்சும் சங்கடம் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா சொல்லிடு. போடா இவனே, நானே அவ ஊருக்கு போனதுல தனியா உட்காந்து பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம போர் அடிச்சுக்கிட்டு இருக்கோமேன்னு நொந்து போயிருந்தேன். சரியான நேரத்துக்கு நீ வந்து சேர்ந்திருக்க. தாராளமா தங்கிக்கப்பா. எனக்கு சந்தோஷம்தானே ஒழிய கொஞ்சம் கூட சங்கடம் இல்லை. ஆனா ஒன்று, சாப்பாடு தான் பிரச்சனை. நான் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போறேன். கேன்டீன்ல லஞ்சு சாப்பிட்றேன். ராத்திரிக்கும் ஹோட்டல், வீட்டில் காப்பி மட்டும்தான் போட்டுக்குவேன். உனக்கு இங்கே சமைச்சு போட ஆள் இல்லை. பரவாயில்லையா? அவினாஷ், நான் நல்லா சமைப்பேன். நீ கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. காலை டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரிக்கு எல்லாமே நானே சமைச்சிடுறேன். உனக்கு ஏண்டா அந்த வேலையெல்லாம்? ஏன், அதில் என்ன கேவலம் இருக்கு? அட நிஜமாவே நல்லா சமைப்பேன்பா. ஆமா, நீ எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற? சந்தானம்மன் கம்பெனின்னு
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸில் சீனியர் கிளார்க்காக வேலை பார்க்குறேன். சரி, நீ சமைக்கிறத பற்றி யோசிக்கலாம். இன்னைக்கு சமைக்க வேணாம், நீ குளிச்சுட்டு வா, 2 பேருமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம். நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடு. சாயங்காலம் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வீட்டுக்கு 2 சாவி இருக்கு, ஒரு சாவி உங்ககிட்ட தரேன். எங்கேயாச்சும் போகணும்னா பூட்டிட்டு போயிட்டு வா என்றான் அவினாஷ். வல்லபன் தன் சூட்கேஸை திறந்து துண்டும் சோப்பு பெட்டியும் எடுத்துக்கொண்ட போது கண்ணில் பட்ட பரணியின் புகைப்படத்தை அவினாஷ் பார்த்து விடாமல் அவன் உடைகளுக்கடியில் தள்ளினான். அத்தியாயம் 2. அமைச்சர் பத்ரிநாத் மாடி அறையில் முக்கிய பிரமுகர்களுடன் குளிர் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். தொலைபேசி ஒலித்த போதெல்லாம் தள்ளி நின்ற காரியதரிசி எடுத்து பேசிவிட்டு முக்கியமான காலாக இருந்தால் மட்டும் அவரிடம் ரிசீவரை கொடுத்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா அண்ணே, எவ்வளவு முக்கியமான பொதுக்கூட்டம் இது. இதுல உங்கள் நன்றியுரைன்னு போட்டு வச்சிருக்காங்களே, என்ன நியாயம் இது? கட்சி துவங்கின காலத்துல இருந்து நீங்க இங்க அங்க தாவாம இருக்கீங்க, விசுவாசமா இருக்கீங்க. மீட்டிங்ல நீங்க பேசுற அழகே தனி. உங்களோட மாநாட்டு பேச்சு 40,000 கேசட் வித்திருக்குன்னே. உங்களை போய் நன்றியுரையில போட்டா என்ன அர்த்தம்? ஒரு ஜால்ரா எம்எல்ஏ அமைச்சருக்கு கொம்பு சீவி கொண்டிருந்தார். பத்ரிநாத் ஒரு பெருமூச்சு விட்டு, என்ன நினைக்கிறார் தலைவர்னே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இடைவெளி ஏற்படுத்தத்தான் செய்யறாரு என்றார். கொஞ்சமா? நிறையவே. இப்பெல்லாம் நம்ம கட்சி பத்திரிகையில உங்க பேரே வர்றதில்ல தெரியுமா? திருவண்ணாமலையில நீங்க 3 மணி நேரம் பேசினத ஏதோ துணுக்கு போடுற மாதிரி நாளே வரல. அமைச்சர் பத்ரிநாத் கொள்கை விளக்க கூட்டத்தில் பேசினார்னு சின்ன பாயிண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, போட்டோ கூட இல்ல. நானும் பார்த்தேன் அத. தலைவர் ரகசியமா குறிப்பு சொல்லாம பத்திரிகையில இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னே. மற்றொரு வேட்டி மற்றொரு கொம்பை பிடித்து கொண்டது. அதை விடுங்க, இன்னொரு செய்தி தெரியுமா? 2 லட்சம் போய்கிட்டு இருக்கிற அரசவை அரசியல் பத்திரிகையில 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பத்ரி அண்ணன் போட்டோவை அட்டையில போடுறதா முடிவு பண்ணி அட்டையும் அடிச்சிட்டாங்க. தகவல் அங்க போயிருக்கு. உடனே எடிட்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அடிச்ச அத்தனை அட்டையையும் கொளுத்திட்டு வேற அட்டைய ராத்திரியோட ராத்திரியா ரெடி பண்ணியிருக்காங்க. நிஜமாவா என்றார் பத்ரிநாத் தன் மீசையை தடவியபடி. சத்தியமானே, அரசவையில பிரிண்டிங் செக்ஷன்ல என் மச்சனனோட ஒன்று விட்ட கொழுந்தியா பையன் மிஷின்ல வேலை பார்க்குறான். அவன்தான் எனக்கு சொன்னான். ராஸ்கல்ஸ், அந்த எடிட்டர் பசுபதியோட பொண்ணுக்கு ஏன் தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சு அந்த ஆளு கெஞ்சினான். சிங்கப்பூர் போயிருந்தவன் பாதி டூரை ரத்து பண்ணிட்டு பறந்து வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சேன் என்ற பத்ரிநாத், அந்த பசுபதி கிடைக்கிறானா பாரு என்று தன் காரியதரிசியை பார்த்து சொன்னார். சஃபாரி சூட் அணிந்த பிஏ டயல் செய்து பேசி, கொஞ்சம் லைன்ல இருங்க, மினிஸ்டர் உங்க கூட பேசணுங்கிறாரு என்று ரிசீவரை கர்ச்சிஃபால் துடைத்து நீட்டினார். ஹலோ, பத்ரிநாத் பேசுறேன் என்றார் கம்பீரமாக. வணக்கம் சார், சௌக்கியமா இருக்கீங்களா? இப்ப சௌக்கியமா தான் இருக்கேன். நீங்க எல்லாம் சதி வேலை செஞ்சா நான் சௌக்கியமா இருக்க மாட்டேன் போலிருக்கே. ஐயோ, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. பெரிய பெரிய காரியமெல்லாம் நடந்திருக்கு போலிருக்கே. நீங்க எதை சொல்றீங்கன்னு புரியலையே. ஆள் உசுரோட இருக்கிறப்பவே கொடும்பாவி எரிச்சிங்க போலிருக்கே. நானா? 1-2 இல்லையாமே, 2 லட்சம் கொடும்பாவி. எதிர்முனையின் மௌனம் பசுபதி புரிந்து கொண்டு விட்டார் என்பதை உணர்த்தியது. அது சார், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன். எப்போ வரட்டும்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் வர வேணாம், பரவாயில்ல, போன்லயே சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? சார், உங்களுக்கு கட்சியில செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வர மாதிரி ஒரு கட்டுரை ரெடியாச்சு சார். அதனால அட்டையில உங்க படம் போட நினைச்சு ஏற்பாடுகள் பண்ணி ரேப்பர் அடிச்சும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பப்ளிஷர் கூப்பிட்டு, வேணா அந்த அட்டையை எரிச்சிடுங்க, அந்த கட்டுரையும் வேணாம்னுட்டாரு. அதான் நிறுத்திட்டோம். பசுபதி, உங்க சித்தப்பாவை சும்மா பினாமியா பப்ளிஷர் போஸ்ட்ல நீங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவர் சொன்னா ஒரு பையன் ஒரு காப்பி கூட வாங்கிட்டு வந்து தரமாட்டான்னு எனக்கு தெரியாதா? யார்கிட்ட பேசுறீங்க? எதிர்முனையில் மீண்டும் அமைதி. மன்னிக்கணும் சார், வேணாம்னு செய்தி சொல்லி விடுறப்ப அதை மீறி நான் எப்படி செயல்பட முடியும்? உங்க நிலைமை புரியுது சார். என் கேள்வி இதுதான், வேணாம்னு தகவல் உங்களுக்கு சொன்னது யாரு? நேர்ல வந்து சொல்லிட்டு போனது யாரு? அதான் தெரியணும். எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு சார். பரவாயில்ல, சொல்லுங்க, எதுவும் ஆயிடாது, நான் பாத்துக்கிறேன். மானாசானாவே ஃபோன் பண்ணி என்னை உடனே வந்து பார்க்க சொன்னாரு. அவர் வீட்டுக்கு என்னமோ ஏதோன்னு போனேன். தனியா கூப்பிட்டு வேணாம்னு சொன்னாரு. நஷ்டம் என்னவாகும்னு சொன்னா கொடுத்துடுறேன்னு கூட சொன்னாரு. ஓஹோ, என்ன காரணம்னு சொன்னாரா? இல்ல. ரைட்டு, நீங்க என்கிட்ட வாஞ்சையாதானே இருந்தீங்க. எதிர்த்து நிக்கிற தைரியம் இல்லாம போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நீங்களா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நானா தெரிஞ்சுக்கிட்டு கேட்டப்புறம் தானே சொல்றீங்க. தப்புதான் சார், மன்னிச்சிடுங்க. பசுபதி, உங்களுக்கு கட்சியில இருக்கிற உள் விவகாரம் அதிகமா தெரிய வாய்ப்பில்ல. இப்ப என் சைடு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியல.
பாவம், மானாசானாவே கூப்பிட்டு சொன்னதும் அரண்டு போய் அடிபணிஞ்சிட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் அந்த நாற்காலியில நான் தான் உட்கார போறேன். அப்போ நான் கூப்பிட்டு, ஐயா உன்னோட நியூஸ் பிரிண்ட் கோட்டா கணக்கு புத்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க சரி பார்க்கலாம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எதிர்முனையில் இந்த தடவை மௌனத்தில் எச்சில் விழுங்கும் ஓசை மட்டும் கேட்டது. பசுபதி, கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க என்ன செய்றீங்க? அடுத்த வாரமே நிறுத்தி வச்சிருக்கிற அந்த கட்டுரையை வெளியிட்டு மறுபடி என்ன போட்டு அட்டை அடிங்க. இல்லைன்னா கொதிச்சு போயிருக்கிற என்னோட தொண்டர்கள் பார்சல் ஆபீஸ்ல பூந்து உங்க பத்திரிகை கட்டுகளை மட்டும் எடுத்து போட்டு கொளுத்திடுவாங்க. அமைதியா இருங்கப்பான்னு நான் சொன்னாலும் கேட்கறானுங்களா? என்ன யோசிச்சு செய்றீங்களா? பசுபதியின் பதிலை எதிர்பார்க்காமலேயே போனை வைத்தார் அமைச்சர் பத்ரிநாத். அருகில் நின்றிருந்த பிஏ ஒரு கவரை நீட்டினார். என்ன இது? கூர்க்கா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா சார். மேலே பாருங்க, ரொம்ப ரொம்ப பர்சனல்னு எழுதியிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எவன் அனுப்பி இருக்கிறது? கவரை வாங்கி புரட்டி பார்க்க ஃப்ரம் யுவர் மச்சான் என்று எழுதியிருந்தது. என்னையாது மச்சான் கிச்சான்னு எழுதியிருக்கான்? எனக்கு இருந்ததே ஒரே தங்கச்சி, அவளும் தான் செத்து போயிட்டாளே. சிரித்தபடி கவரை ஓரம் கிழித்து உள்ளிருந்ததை எடுத்தார். பத்திரிகையில் வெளிவந்த அவர் கேக் வெட்டும் படம் மட்டும் கத்தரிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்க அதில் அவரின் முகத்தின் மேல் மட்டும் கரையாக எதுவோ வழிந்து காய்ந்திருந்தது. கூடவே இணைக்கப்பட்டிருந்த கடிதத்தில், ஹலோ மச்சான், சௌக்கியமா? நியூஸ் பேப்பர்ல நீ பிறந்த நாள் கொண்டாடின போட்டோவை பார்த்தேன். நீ பார்த்திருப்பியோ மாட்டியோன்னு தான் கட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். உன்னோட மூஞ்சி மேல மட்டும் என்னமோ கரை மாதிரி இல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் காரி துப்புனது. இப்போதைக்கு படத்துல துப்பி இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஓ மூஞ்சிலே துப்புவேன் மச்சான். பின்ன மச்சானுக்குள்ள இந்த விளையாட்டு கூட பண்ணிக்கலன்னா எப்படி? இப்படிக்கு உன் மச்சான். படித்து முடித்ததும் முகத்தில் செம்மை ஏறியது. ஆனால் அந்த அவமான கடிதம் பற்றி இப்போது கோபமாக சொன்னால் இந்த எம்எல்ஏக்கள் உடனே கொதித்து போய் பேசுவார்கள். முதுகுக்கு பின்னால் ரசித்து சிரித்து கொள்வார்கள். இவர்கள் போகட்டும். அதன் பிறகு இந்த கடிதம் எந்த குசும்பன் எழுதினது என்று கமிஷனரை விட்டு கண்டுபிடிக்க சொல்லி அது அப்புறம். கடிதத்தை மறுபடி அதன் மடிப்புகளில் மடக்கி கவரில் போட்டுவிட்டு, ஒரு இழவும் இல்லை, தொழில் வைக்க பேங்க் லோன் தர சொல்லி நான் சிபாரிசு செய்யணும்னு நேரில் வந்து எவனோ கோரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான். அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் என்று கவரை இயல்பாக தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டார் அமைச்சர் பத்ரிநாத். அத்தியாயம் 3. அந்த பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் ஒரு கையை தலைக்கடியில் செருகி கொண்டு படுத்திருந்தான் வல்லபன். சுற்றிலும் பச்சை பச்சையாய் மரங்கள். காற்றின் செல்ல தொடுகைகளுக்கு இவை சினுங்கி கொண்டிருந்தன. உறுத்தாத மாலை வெயில் ஒரு அசோக மரத்தின் நிழல் வல்லபன் மேல் போர்வையாக விரித்திருந்தது. உதிர்த்த ஒன்றிரண்டு கிழ இலை அவன் மேல் கிடந்தன. வல்லபன் பூங்காவுக்குள் நுழைந்தபோது கிள்ளின பெயர் தெரியாத அந்த மஞ்சள் பூவை அதன் சின்ன கிளையுடன் இன்னும் பிடித்திருந்தான். அதை முன்னும் பின்னுமாக சுழற்றி அந்த பூவையே பார்த்தபடி இருந்தான். ஜல் ஜல் என்று காதருகில் கொலுசு சத்தம் கேட்டது. கண்களை மூடிக்கொண்டான். இப்போது செருப்புகளை கழற்றிவிட்டு பாறையில் அமர்ந்து கொண்டு தொங்கவிடப்பட்ட 2 கால்களையும் மறுபடி தாளாட்டி கொண்டு சில்லிட்டு ஓடிய ஆற்றில் அவள் நிழலாக தெரிய திரும்பி பார்த்தான். கொலுசு கால்களுடன் புன்னகைத்து பாறை பாறையாக தாவி நடந்து அவன் அருகில் வந்து மூச்சு வாங்கினாள் பரணி. அவனையே பார்த்து, பரணி, அதோ ஒரு ஆத்துக்கு நடுவுல உயரமா ஒரு பாறை இருக்கே, அந்த பாறைக்கு போய் உட்கார்ந்திருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு எல்லா பாறையும் ஏறி என்கிட்ட வந்திருப்பியா என்றான் இளமை பொங்கிய வல்லபன். ஒதுங்கிய அவளின் தாவணி தந்த ஒரு புற தரிசனத்தை கள்ளத்தனமாக ரசித்தபடி. நிச்சயமா என்றாள் பரணி. அப்போ நான் அங்கேயே போய் உட்கார்ந்துருக்கலாம். ஏன்? நீ கஷ்டப்பட்டு தாவி தாவி வந்திருப்ப. இன்னும் பெருசா உனக்கு மூச்சு வாங்கும். இன்னும் பெருசா மூச்சு வாங்குறப்ப பார்க்க அழகா இருக்குமே என்றவனின் பார்வை கோணத்தை அப்போதுதான் கவனித்து அவசரமாக சரி செய்து கொண்டு, வடவா, பிடிச்சு அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுடுவேன். ஆமா என்றாள். எங்க தள்ளிவிடேன் பார்க்கலாம். உனக்கு அவ்வளவு பலம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேனே. கமான். உங்களை தூக்குறதுக்கு தான் பலம் வேணும், தள்ளி விடுறதுக்கு அவ்வளவு பலம் தேவையில்லை. சரி, தள்ளி விடு பார்க்கலாம்னு தான் சொல்றேன். வேணாம், உங்களுக்கு நீச்சல் தெரியாது. அதனால என்ன, இந்த இடத்துல இடுப்பு அளவுக்கு தான் ஆழம் இருக்கு. இல்ல வேணாம், ரிஸ்க் வேணாம். தன் பாவாடையை கூட்டி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் பரணி. ஏன் பரணி, கண்ணு செவந்திருக்கு? ஏதாச்சும் தூசி விழுந்துடுச்சா என்றான் இயல்பாக அவளின் ஒரு கையை எடுத்து வளையல்களை நிமிண்டியபடி. இல்ல, ராத்திரி சரியா தூங்கல. ஏன், கொசுக்கடியா? கொசுக்கடி தவிர வேற காரணம் எதுவும் இருக்க முடியாதா? இருக்கலாமே, நிறைய இருக்கலாம். ஒவ்வொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வயிற்று வலியா இருக்கலாம், அப்புறம் பல்லு வலியா இருக்கலாம்.
ஐயோ, விட்டா ஒவ்வொரு பாகத்துக்கும் வழி சேர்த்து சொல்லுவீங்க. வேற யோசிங்களேன். வேற கெட்ட கனவு வந்திருக்கலாம். உங்க தலை ஏதாச்சும் நல்ல விஷயமா சொல்ல வருதா உங்களுக்கு? நல்ல விஷயம்னா தெரியல. போ, நீயே சொல்லிடேன். இதுவரைக்கும் நீங்க எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல உங்க முதல் லெட்டரை தான் படிக்க நினைச்சேன். அப்புறம் அடுத்தது அடுத்ததுன்னு 24 லெட்டரையும் படிச்சு முடிச்சுட்டு மணி பார்த்தா 3. 24 லெட்டர்ஸா நான் எழுதியிருக்கேன்? ம் 24 காவியங்கள்னு சொல்லணும். எல்லாத்தையும் எடைக்கு போட்டா 40 ரூபாய்க்கு மேல பழைய பேப்பர்காரன் தருவான். கழுத, எடைக்கு போடுவியா நீ? ஒவ்வொரு லெட்டரும் 20 பக்கத்துக்கு குறையாம இருக்கு. அதை சொன்னேன். ஆமா, நீங்க என்னோட லெட்டர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா வல்லபன்? ம் என்றான் குறும்பாக. ம்ஹும்னா? என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன் பரணி. உன் லெட்டர்ஸை அவ்வளோ பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா நீ மோசம். நான் 24 லெட்டர் போட்டதுக்கு நீ 18 தான் போட்டிருக்க, தெரியுமா? அது சரி, ஒவ்வொரு லெட்டரும் வீட்டில் யாருக்கும் தெரியாம எழுதுறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். இன்னைக்கு காலையில அண்ணன் கேட்டாரு, என்னம்மா ராத்திரி உன் ரூம்ல ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு. என்ன சொல்லி சமாளிச்ச? ராத்திரி 9:30க்கெல்லாம் புக் படிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே லைட் அணைக்க மறந்துட்டு தூங்கிட்டேன்னு சொன்னேன். அது சரி, பொய் சொல்றதுக்கு உனக்கு கத்து தரணுமா? ஏன், உங்ககிட்ட என்ன பொய் சொல்லிட்டேன் அப்படி? நீங்க உசிரையே கேட்டாலும் தருவேன்னு சொன்ன. அது நிஜமா பொய்யா? வல்லபன், அது சும்மா உணர்ச்சி பூர்வமா சொன்னதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சத்தியமா. இந்த ஆத்துல மூழ்கி செத்து போடின்னு இப்ப சொல்லுங்க. நான் குதிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. ரைட்டு, நம்புறேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி. அருகில் உயர உயரமாய் வளர்ந்திருந்த கோரை புற்களில் ஒன்றை கிள்ளி எடுத்து அதன் முனையால் அவள் நெற்றியில் துவங்கி கீழ் நோக்கி கோடாக இழுத்தபடி சொன்னான். என்ன கேள்வி? என்றால் 2 கைகளையும் பின்புறம் ஊன்றிக்கொண்டு அண்ணாந்து ஆகாயத்தில் கரைந்து கொண்டிருந்த சாயங்கால மேகங்களை பார்த்தபடி. ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு 1000 ரூபாய் தரணும். நீ எப்போ கேட்டாலும் தர தயார்னு சொல்றான் அவன். இவன் என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு எனக்கு 10 ரூபாய் கொடு, மிச்சமெல்லாம் தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்படி இவன் கேட்கறது தப்பா? இல்லையே, இதுல தப்பு என்ன இருக்கு? சரி, 10 ரூபாய் கேட்குறவனுக்கு 10 ரூபாய் கொடுக்கணுமா வேணாமா? நியாயம்தானே? கொடுக்கறதா நியாயம். இல்ல, கொடுத்தா 1000 ரூபாயா தான் கொடுப்பேன்னு பதில் சொன்னா அது நியாயமாகுமா? ம் அதுல நியாயமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. என்னத்துக்காக இந்த கேள்வி இப்போன்னு தான் எனக்கு புரியல. இரு, வந்துட்டேன். நீ ஏன் நியாயம் சொல்லியிருக்க, அதனால நேர்மையா நடந்துக்கோ. இப்போ 1000 ரூபாய் மாதிரி உன் உயிரை எனக்கு தர தயாரா இருக்க. நான் என்ன சொல்றேன், உன் உயிர் இப்ப வேணாம். 10 ரூபாய் மாதிரி ஒரு சின்ன முத்தம் கொடுன்னு கேட்குறேன். கமான், நியாயப்படி நடந்துக்கோ என்று வல்லபன் தன் முதடுகளை ஈரம் பண்ணி கொண்டான். ஏய், பாத்தீங்களா? இதுக்குத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? பாரு, இந்த நழுவுற வேலையெல்லாம் வேணாம். எது நியாயம்னு நீயே சொல்லியிருக்க. இப்ப நியாயம் தவறலாமா? சாமி கோச்சுக்காது. வல்லபன், இங்கேயா என்று சினுங்கினாள். ஏம்மா, ஒரு முத்தத்துக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட முடியுமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணியும் மரமும் தான் இருக்கு. கமான். எனக்கு வெக்கமா இருக்கே. என்ன கையால தொடுறி இல்ல, அந்த மாதிரி உதட்டால தொடப்போற. தட்ஸ் ஆல். கையில தரட்டுமா? அதெதுக்கு? உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம சுவாரஸ்யத்துக்குன்னு கடவுள் வேற இடங்கள் வச்சிருக்கிறது எதுக்காக? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? போச்சுடா, சந்தேகமா? அதான் 100 இங்கிலீஷ் படம் பார்க்கறேனே. சீ என்று குனிந்து ஒரு கை ஆற்று நீரை அள்ளி அவன் மேல் தெளித்தாள். எனக்கு பரவாயில்ல பரணி, நான் பதிலுக்கு ஒன்ன நினைச்சு விட்டா வீட்டில் போய் சொல்றதுக்கு ஒரு பொய் யோசிச்சுக்கிட்டு போகணும் என்றான் வல்லபன். போதும், நான் வரேன். இருட்ட போகுது, அப்புறம் பார்க்கலாம். பாறை பாறையாய் மாறி சென்று கொண்டிருந்த பரணியின் கொலுசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்ததும் பூங்காவின் பெஞ்சில் படுத்திருந்த இன்றைய வல்லபன் எழுந்து அமர்ந்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு புறப்பட்டு வெளியே நடக்க துவங்கினான் தளர்வாக. அத்தியாயம் 4. டெபுட்டி கமிஷனர் தசரதன் மஃப்டியில் இருந்தார். அம்பாசிடர் காரில் வந்திறங்கினார். இருட்டில் ஒளிந்து கொண்டிருந்த சில்வண்டுகள் அவரை ஒரே குரலில் வரவேற்றன. தசரதன் உயரமாய் இருந்தார். மீசையில் போலீஸ் என்று எழுதியிருந்தது. விசாலமான நெற்றி, கூர்மையான கண்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் காதுகள். அவர் திறந்திருந்த விசாலமான வாசலில் நுழைந்ததுமே ஒரு நபர், ஐயா மாடியில் இருக்காரு என்றான். மாடிப்படிகளுக்கு சிவப்பு வெல்வெட் துணி போர்த்தப்பட்டிருந்தது. முகம் தெரியும்படி பாலிஷ் செய்யப்பட்ட தேக்கு மர கைப்பிடிகள். தசரதன் மேலே வந்து அமைச்சர் பத்ரிநாத்தின் பிரத்யேக அறையின் கதவில் நாசுக்காக தட்டிவிட்டு உள்ளே வந்தார். லுங்கி மட்டும் அணிந்து டிவியில் ஒரு ஆங்கில படம் பார்த்து கொண்டிருந்த அமைச்சர், வாங்க தசரதன், உட்காருங்க, சுகமா இருக்கீங்களா என்றார்.
டிவியை அணைத்தார். தசரதன் முழங்கால்களுக்கு அருகில் பேண்டில் லேசாக பிடித்து மேலே ஏற்றிக்கொண்டு உட்கார்ந்தார். ட்ரிங்க்ஸ் என்றார் அமைச்சர். வேணா சார். அப்ப இதாச்சும் எடுத்துக்கங்க என்று டீப்பாயில் தன்னருகில் இருந்த வால்நட்ஸ் பாதாம் பருப்புகள் நிறைந்த தட்டை அவர் அருகில் தள்ளி வைத்தார். என்ன விசாரிச்சிட்டிங்களா? மரியாதைக்காக ஒரே ஒரு பாதாம் பருப்பை எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட தசரதன், ஆமா சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். தன்னோட தண்டனை காலம் முடிஞ்சு அந்த வல்லபன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலூர் ஜெயில இருந்து விடுதலை ஆகியிருக்கான். அதான பார்த்தேன். வேற எவன் மச்சான்னு போட்டு எழுத முடியும்? அப்புறம் என்றார் அமைச்சர் தன் மார்பு ரோமங்களை தடவியபடி. நேரா தன் சொந்த ஊருக்கு போய் நிலத்தை 1.5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான். மெட்ராஸ்ல தொழில் பண்ண போறேன்னு புறப்பட்டிருக்கான். வந்ததும் தொழிலை பார்க்காம என்ன வெறுப்பேத்துறதுக்காக வாலாட்டி பார்த்துருக்கானா? மெட்ராஸ்ல எங்க இருக்கான்? அது தெரியாது சார். அவினாசில யார்கிட்டையும் மெட்ராஸ்ல தான் எங்க தங்க போறேங்கிற விபரம் அவன் சொல்லல. இங்கே அவனுக்கு யாரும் இல்ல. கையில காசு இருக்குதுல்ல, ஏதாச்சும் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு தங்கியிருப்பான். லாட்ஜுகள் விசாரிச்சு அவனோட இருப்பிடம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்னு நீங்க நினைச்சா விசாரிக்க ஏற்பாடு பண்ணிடலாம் சார். பத்ரிநாத் சில வினாடிகள் கண்களை மூடி யோசித்தார். பார்க்கலாம், வேற ஏதாச்சும் விஷமம் செஞ்சா உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ரைட் சார், நான் புறப்படுறேன். தசரதன் எழுந்து கொண்டார். நல்ல ராத்திரிக்கு வாழ்த்துவிட்டு அவர் சென்றதும் பத்ரிநாத் எழுந்து விரல்களை கோர்த்து எதிர் திசையில் திரும்பி நெட்டி முறித்தார். நடந்தார். 2 அறைகள் தள்ளி அவர் மகள் அஞ்சனாவின் அறையில் விளக்கெறிவதை பார்த்து கதவில் செல்லமாக தட்டினார். நைட்டி அணிந்து கையில் புத்தகம் வைத்திருந்த அஞ்சனா திறந்து, என்ன டாடி என்றாள். தூங்கல என்றார். நாளைக்கு மாடல் எக்ஸாம் டாடி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மணி 11 ஆகுது பாரு, படுமா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படியே. ராத்திரி எவ்வளவு நேரம் வேணும்னாலும் முழிச்சுக்கிட்டு இருக்க முடியுது டாடி. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனா தான் சிரமமா இருக்கு. நீங்க போங்க, இன்னும் அரை மணி நேரத்துல படுத்துடுவேன். ஓகே, குட் நைட். குட் நைட் டாடி. அவள் கதவை மூடிக்கொண்டதும் தன் அறைக்கு வந்தார். ஏசி போட்டுக்கொண்டார். தண்ணீர் குடித்தார். இரவு விளக்கை தவிர மற்றவற்றை அணைத்துவிட்டு பெரிய கட்டிலில் படுத்து கொண்டதுமே டெலிஃபோன் உறுத்தாமல் ஒலித்தது. எடுத்து, ஹலோ பத்ரிநாத் என்றார். வணக்கம் மச்சான் என்று உற்சாக குரல் வந்தது. யாரது? அதான் மச்சான்னு முறை வச்சு கூப்பிடுறேன். அப்புறமும் யாரதுன்னு கேட்டா என்ன அர்த்தம் மச்சான்? ஏய் வல்லபன் தானே நீ? அப்பாடா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா மச்சான்? உன்னை வெளியில விட்டுட்டாங்களா? மச்சான், நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 7 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு தானே தீர்ப்பு தந்தார் ஜட்ஜு. அதுக்கும் மேல நான் சாகர வரைக்கும் உள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறியே. இந்த எகத்தாலம் எல்லாம் வேணாம். நீ ஜெயில இருந்து விடுதலையாகி உன்னோட நிலத்தை வித்து மெட்ராஸ்ல தொழில் பண்றதுக்காக வந்திருக்கங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். பின்ன கேபினெட்ல முக்கியமான அமைச்சராச்சே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க கை கட்டி நிக்குமே. இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? 7 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள். எப்படி மச்சான் நீங்க அமைச்சரானீங்க? அதை கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் செஞ்சியா? என்ன திமிர் இருந்தா என்ன அவமானப்படுத்துற மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போவ. படிச்சிங்களா மச்சான்? ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சா? டேய், என்கிட்ட ஒரு தடவை வாலாட்டினதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. மறுபடி வாலாட்டணும்னு ஆசைப்பட்டா வாலும் இருக்காது, வாளுக்குள்ள உடம்பும் இருக்காது, உடம்புக்குள்ள உசுரும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. அட அட, மேடையில பேசி பேசி எவ்வளவு கவிதையா பேசுறீங்க மச்சான். என்ன சொன்னீங்க? என் உசுறு இருக்காதா? பைத்தியக்கார மச்சான். 7 வருஷத்துக்கு முன்னாடியே என் உயிர் போயிடுச்சு மச்சான். எதுக்காக இழுத்து பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்காகத்தான். அன்னைக்கு சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உங்களுக்கு எதிராக சூழ்நிலைய உருவாக்க போறேன். என்னடா உளர்ற? மச்சான், உங்ககிட்ட கணக்கு தீக்காம செத்து போனா நான் ஆவியாதான் அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதனால கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கங்க. என்ன? டேய், நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன், என்னோட பலம் என்னென்னலாம் புரியாம சவடால் பேசிக்கிட்டு இருக்க. சவடால் இல்ல மச்சான், சவால். உங்களை என் கையால ஆசை தீர கொலை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை மச்சான். 1 நாள் 2 நாள் இல்ல, 7 வருஷம் ஆசை. நிறைவேற்றலன்னா எனக்கு சமாதானமாகாது. ஏண்டா வெறும் பயலே, மிரட்டி பாக்குறியா? என் முன்னாடி விரல காமிச்சு பேசினவனுக்கு அடுத்த நாள் கையில விரல் இருந்ததில்ல. 7 வருஷம் உள்ள இருந்தும் திமிர் அடங்கலையா? தப்பு மச்சான். இந்த 7 வருஷத்துலதான் எக்கச்சக்கமா திமிர் உற்பத்தியாகி இருக்கு மச்சான். உங்களை பழி தீர்க்கத்தான் போறேன். உடனே இல்ல, நிதானமா, ரகசியமா இல்ல, லட்சம் பேர் அறிய. இந்த யுத்தத்துல நான் செத்தாலும் பரவாயில்ல. சாமர்த்தியம் இருந்தா உங்க வாளை எடுத்துக்கங்க, போருக்கு வாங்க. யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போர்ல என்கிட்ட இருக்கிறது புத்தியும் பழிவெறியும் மட்டும்தான். மற்றபடி நான் நிராயுதபாணி.
நீங்க அடியாள் போலீஸ்னு 1008 கவசமும் ஆயுதமும் வச்சிருக்கீங்க. ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாமா மச்சான்? இப்ப என்ன செய்யணுங்கிற? அதாவது நீங்க உயிர் பிழைக்க என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? வச்சிருக்கேன் ஒரு சமரச திட்டம். எதிரிக்கும் சந்தர்ப்பம் தரணுங்கிற நாகரிகத்தோட நடந்துக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். மச்சான், நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. நாளைக்கே ஊர்ல இருக்கிற அத்தனை பத்திரிக்கைக்காரங்களையும் கூப்பிட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி ரெண்டையும் ராஜினாமா செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பரவாயில்லையே, மனுஷன் திருந்திட்டானே, மன்னிச்சிடலாம்னு நான் முடிவெடுப்பேன். இல்லன்னா நம்ம உயிர் பறிக்கும் திட்டம் ஆரம்பமாகிடும். ஏண்டா தெருநாயே, உயிர் பறிக்கிறது என்ன பூ பறிக்கிற மாதிரின்னு நினைச்சியா? நான் மன்னிப்பு கேட்கணுமா? நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசின பாரு, அது மட்டும்தான் உனக்கு நான் காட்டின சலுகை. இத்தனை திமிர் பேச்சு பேசுறியே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லு. வெக்கமா இல்லையா மச்சான்? எத்தனை ஆயிரம் போலீஸ்காரங்களை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க கூடாதா? சோம்பேறி ஆக்காதீங்க மச்சான். ரைட்டு, அப்போ சமரச திட்டம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில தோல்வின்னு வச்சுக்கோமா. நாளைக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி வைத்தியம் தரேன் மச்சான். அப்பத்தான் எவ்வளவு தூரம் நான் தயாரா இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். வச்சிரவா? குட் நைட். கோபமாக ரிசீவரை வைத்த பத்ரிநாத் உடனே எடுத்து டெபுட்டி கமிஷனர் தசரதன் வீட்டிற்கு போன் செய்து போன் விபரங்களை எல்லாம் சொல்லி, ஆபீசர்களை முழுக்க விடுங்க, அந்த தருதல பயல தேடி பிடிச்சு கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க என்று கத்தினார். அத்தியாயம் 5. கதவை திறந்த அவினாஷ், மணி 12 போகுது, இன்னும் காணமேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க போயிருந்த நீ? உள்ள வா முதல்ல என்றான். வல்லபன் உள்ளே வந்து கதவை மூடிவிட்டு ஷூக்களை கலற்றி போட்டான். ஒரு சினிமாவுக்கு போனேன், படம் பிடிக்கல, பாதியில வந்துட்டேன். சாரி அவினாஷ், உன் தூக்கத்தை கெடுத்துட்டேனா? நான் தூங்கல, ஒரு பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகல, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டியா இல்லையா? ஆச்சு, பொய் சொல்லாத. சாப்பிடலன்னா பிரெட் இருக்கு, டோஸ்ட் பண்ணி தரேன், சாப்பிடு. வேணா அவினாஷ், பசி இல்ல. வல்லபன் சட்டை பேண்டை கலற்றி லுங்கி அணிந்து கொண்டான். சட்டை பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். மேஜை மேல் திறந்தபடி வைத்திருந்த பேனாவை மூடி வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தான் அவினாஷ். யார் வல்லபா அது? பரணி என்றான். என்ன கேட்குற நீ? திடுக்கிட்டான் வல்லபன். நேத்து ராத்திரி நீ தூக்கத்துல பரணின்னு வளர்ன, என்கிட்ட சொல்லு. நானும் 3 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மழுப்பற. காலேஜ் டேஸ்ல நீயும் நானும் சேர்ந்து செய்யாத கூத்து ஏதாவது உண்டா? திடீர்னு என்ன ஏன் அந்நியமா நினைக்கிற? ச, அப்படியெல்லாம் இல்ல அவினாஷ். பின்ன என்ன சொல்லே? சில அதிர்ச்சியான தகவல்களை நீ தாங்கிக்கணும் அவினாஷ். நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு என்னை வெறுத்துடக்கூடாது. என் பேர்ல ஏதாவது தப்பு உண்டான்னு சொல்லு. இத்தனை நாள் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நீ கேட்டப்ப நான் என்ன சொன்னேன்? பெங்களூர்ல பல வேலைகள்ல இருந்ததா சொன்னேன். அது பொய் அவினாஷ். நான் இருந்தது பெங்களூர்ல இல்ல, வேலூர்ல ஜெயில்ல. 7 வருஷம் கடுங்காவல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு போன வாரம் தான் விடுதலையாகி வெளியில வந்தேன். அதிர்ந்து போனான் அவினாஷ். டேய், விளையாட்டு பண்றியா? இல்ல அவினாஷ், நான் சொல்றது சத்தியம். வந்த அன்னைக்கே இந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருந்துச்சு. ஏன் வல்லபா, எதுக்காக ஜெயில்? நீ என்ன செஞ்ச? கொலை. நான் கொலை செஞ்சேன்னு நீதிபதி தீர்ப்பு எழுதினாரு. பாவம், அவர் என்ன செய்வாரு? அவருக்கு கொடுக்கப்படுற சாட்சிகளை வச்சுக்கிட்டு தானே அவர் முடிவு செய்வாரு. நான் கொலை செஞ்சதை கண்ணால பார்த்ததா கூசாம 7 பேர் பொய் சாட்சி சொன்னா அப்புறம் நான் சொல்ற சமாதானங்கள் ஏதாச்சும் எடுபடுமா? அதுவும் இல்லாம எல்லா சூழ்நிலையும் எனக்கு பாதகமாவே அமைஞ்சிருந்தது. வல்லபன் முடிந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் போட்டுவிட்டு உடனே மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அவினாஷை பார்த்தான். அவினாஷ், உனக்கு எல்லாத்தையும் விபரமா சொன்னாதான் புரியும். எனக்கு திருநெல்வேலியில ஒரு வேலை கிடைச்சிது. அங்க ரூம் எடுத்து தாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் பரணியை சந்திச்சேன். ஊருக்கு கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன பாலம் இருக்கும். அது மேல நானும் 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து கவிதை அது இதுன்னு ஒரு சாயங்காலம் பேசிக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில உதிர்ந்திருந்த இழந்த பழங்களை எல்லாம் ஒரு வயசான கிழவன் குனிஞ்சு பொறுக்கி தன் கூடையில போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ நீ என்ன சொல்ல வர்ற வல்லபா? மரபு கவிதைகளை விட புது கவிதைகள் தான் சிறந்ததுன்னு சொல்றியா என்றான் கணேசன். நான் எங்கப்பா அப்படி சொன்னேன்? எந்த வகையா இருந்தாலும் சரி, படிக்கிறவனுக்கு புரியணும். புரிய வைக்கிறது அடிப்படையா இருக்கணும். சில சமயம் படிச்சதுமே புரியற மாதிரி இருக்கலாம், சில சமயம் கொஞ்சம் யோசிச்சதும் புரியற மாதிரி இருக்கலாம். என்ன யோசிச்சாலும் புரியாத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் என்றான் தன் பொட்டலத்தில் இருந்த கடலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட வல்லபன். இவர்களின் வாதங்களில் பங்கு கொள்ளாமல் ஒரு செடியில் அமர்ந்திருந்த பட்டாம்பூச்சி ஒன்றை நைசாக பிடிப்பதில் ஈடுபட்டிருந்தான் மற்றொரு நண்பன் தினகர். சாயங்கால வெயில் இதமாக பெய்ந்து கொண்டிருக்க அந்த கிழவன் வெயில் மறைவதற்குள் நிறைய பழங்களை சேகரித்து விட வேண்டுமென்ற முனைப்பில் பொறுக்குவதை நிறுத்தாமல் இருந்தார். தூரத்தில் வந்து கொண்டிருந்த அம்பாசிடர் கார்
தனக்கு பின்னால் புழுதியை கிளப்பி கொண்டு வந்தது. இந்த புரிஞ்சுக்கிற தன்மை ஒவ்வொரு வாசகனுக்கும் மாறுபடும் வல்லபன். தினத்தந்தில வர்ற கன்னித்தீவு தவிர வேற எது படிச்சாலும் புரியாதவன் இருப்பான். அவனுக்காக கவிதையை படமா வரைஞ்சு பாகம் குறித்து விளக்க முடியுமா? கவிதைங்கிறது ஒரு அனுபவ உணர்வு. என் அனுபவத்தை விளக்க எனக்கு சரியா படுற வார்த்தையை தான் தேர்ந்தெடுக்க முடியும். படிக்கிறப்போ ஒரு வாசகன் என்னோட அலைவரிசைக்கு வந்து என் கவிதையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு என்றான் கணேசன். உன்னோட சிந்தனைகளை உன்னோட அலைவரிசைக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு ஒரு வாசகனுக்கு என்னப்பா தலையெழுத்து? அவனை ஏன் தொல்லப்படுத்துற? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொன்னாலே ஒரு சாதாரண வாசகனுக்கு கவிஞர் என்ன சொல்றாருன்னு அழுத்தம் திருத்தமா புரியுதேப்பா. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். ஆப்பிளை துண்டு துண்டா கட் பண்ணி தட்டுல வச்சு கொடுக்குறாங்க. 2 துண்டு எடுத்துக்குவோம். இன்னொரு வீட்டுக்கு போறோம். ஒரு முழு பலாப்பழத்தை கொண்டு வந்து வச்சு உரிச்சு சொலை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கன்னு வை. நமக்கு பொறுமை இருக்குமா? எரிச்சலா வராது? பலாச்சுளை தித்திப்பு தான். அதை நான் தப்பே சொல்லல. கொடுக்கிற விதத்துல ஏன் கஷ்டப்படுத்தணும்? சில பேர் மிரண்டு போயிடுறாப்பா. ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துடுது. என்னடா புரிய மாட்டேங்குதே, நாமெல்லாம் கவிதை படிக்கவே லாய்க்கில்லையோன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால ஏன் ஆர்கியூமெண்ட் என்னன்னா என்ற வல்லபன் வேகமாக வந்து கொண்டிருக்கும் காரை பார்த்து மிரட்சியில் பேச்சை நிறுத்தினான். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கார் இலந்தை பழம் பொறுக்கிக் கொண்டிருந்த கிழவனின் மேல் உரசி கிழவன் கதறலுடன் தள்ளி போய் விழ கார் கொஞ்ச தூரம் சென்று பிரேக் அடித்து நின்று ரிவர்ஸில் வராமல் போயே விட்டது. இவர்கள் மூவரும் கிழவனிடம் ஓடினார்கள். கிழவனின் இடுப்பு, முழங்கை, பின்புறத்தில் எல்லாம் சிராய்வுகள் ஏற்பட்டு ரத்தம் வர துவங்கி இருக்க வலி தாங்காமல் அவன் துடித்தான். ராஸ்கல்ஸ், யார் அவன்? வண்டியை நிறுத்தி பார்க்காம கூட போறான். நான் வண்டி நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் வல்லபா. முதல்ல இவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாகணும். வல்லபன் அடுத்து வந்து கொண்டிருந்த டிராக்டரை நிறுத்தி விபரம் சொல்லி அந்த கிழவரை தூக்கி போட்டு கொண்டான். ஆஸ்பத்திரியில் கிழவனை சேர்த்து முதலுதவி செய்ய வைத்து பார்த்ததில் இடுப்பில் பிராக்சர் என்று சொன்னார்கள். கிழவனின் தூரத்து சொந்தக்காரனின் விலாசம் பெற்று தகவல் அனுப்பிவிட்டு வல்லபன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான். இன்ஸ்பெக்டரிடம் சம்பவத்தை விவரித்தான். கார் நம்பர் பார்த்தீங்களா? பார்த்தோம் என்று ஒரு காகிதத்தில் எழுதினான் வல்லபன். அதை பார்த்ததும் அவர் முகம் மாறியது. நல்லா பார்த்தீங்களா? இந்த நம்பர் தானா? நல்லா பார்த்தோம் சார், இதே நம்பர் தான். வெள்ளை கலர் அம்பாசிடர். சரி, கிழவனுக்கு நல்லபடியா சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க போகலாம். என்ன சார் இது? நாங்க கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட வேணாமா? நீங்க ஆக்சிடென்ட் கேஸ் பதிவு செஞ்சு காரோட ஓனரை விசாரிக்க போறது இல்லையா? இன்ஸ்பெக்டர் தயக்கத்துடன் நெளிந்தார். இல்ல, அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். அனாவசியமா உங்களுக்கு தான் ஏதாச்சும் தொந்தரவு ஏற்படும். கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ற தொந்தரவு தானே சொல்றீங்க. அதை பத்தி பரவாயில்ல சார். காரை நிறுத்தி இறங்கி என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம போயிட்டான் சார் கார்காரன். கிழவன் செத்தே போயிருந்தா? வல்லபன், சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. வந்து இந்த கார் நம்ம எம்எல்ஏவோட கார். இப்ப சொல்லுங்க, நான் எப்படி கேஸ் பதிவு பண்ணி விசாரிக்கிறது? வல்லபனுக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. சார், எம்எல்ஏவுக்கு 5 வருஷம் தான் அந்த பதவி. உங்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பதவி. ஒரு எம்எல்ஏ கொலையே செஞ்சாலும் விட்டுடுவாங்களா? சட்டத்துல எம்எல்ஏக்களுக்குன்னு ஏதாச்சும் சலுகை எழுதி வச்சிருக்காங்களா? நாங்க 3 பேர் கண்ணால பார்த்துருக்கோம். இப்ப நீங்க முறையா நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த எம்எல்ஏ வீட்டு வாசல்ல நாங்க உண்ணாவிரதம் இருப்போம், போராட்டம் நடத்துவோம். இந்த விஷயம் பெரிய விவகாரமா வெடிக்கும். அதையெல்லாம் நீங்க விரும்புறீங்களா? இன்ஸ்பெக்டர் பெருமூச்சு விட்டார். எழுந்தார். சரி, என்னோட வாங்க. எம்எல்ஏ வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம். மன்னிப்பு கேட்டுட்டு வைத்திய செலவை ஏத்துக்கிட்டாருன்னா இதை கேஸாக்காம அமைதியா செட்டில் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஸ்பெக்டரோடு வல்லபனும் கணேசனும் ஜீப்பில் பயணம் செய்து எம்எல்ஏ வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். போர்டிகோவில் அந்த வெள்ளை அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது. அதன் டிரைவர் காரை துடைத்து கொண்டிருந்தவன் திருட்டு விழி விழித்தான். இன்ஸ்பெக்டர் முதலில் அவனை கை காட்டி அருகில் அழைத்தார். கொஞ்சம் முன்னாடி ஒரு கிழவன் மேல மோதிட்டு வண்டியை நிறுத்தாம வந்தது நீதானே? சொல்லு, மறைக்காத. வண்டி நம்பரை 3 பேர் பார்த்திருக்காங்க. அவன் தயங்கி எச்சில் விழுங்கி, ஆமாங்க சார். வண்டியில வந்தது ஐயாதானா? இல்லைங்க சார், ஐயாவோட தங்கச்சி. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம். லேசா இடிச்சிடுச்சு. இடிச்சதுல பெருசா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறுத்தாம வந்துட்டேன். அவருக்கு இடுப்புல பிராக்சர் ஆகியிருக்கு தெரியுமா? அப்படிங்களா? வயசானவன், சரியா கண்ணும் தெரியல, காதும் கேட்கல போலிருக்கு. நான் தூரத்துல இருந்தே ஹாரன் கொடுத்துட்டு வந்தேன். அவன் நகர்ந்துடுவான்னு நினைச்சு. யோ, பொய் சொல்லாத, குமுறினான் வல்லபன். இன்ஸ்பெக்டர், இவன் சொல்றது அத்தனையும் போய். தூரத்துல வண்டி வரப்பவே நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். முழு வேகத்துல வந்தான். ஹாரன் அடிக்கவே இல்லை. எங்க அந்த கார்ல வந்த அம்மா? அவங்கள கேளுங்க. இவனுக்கு தான் திமிரு. அவங்களாவது நிறுத்த சொல்லி இறங்கி பார்த்துருக்க வேணாமா? ஐயா எங்கப்பா என்றார் இன்ஸ்பெக்டர். மெட்ராஸ் போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். சரி, அவர் தங்கச்சியை கூப்பிடு.
இன்ஸ்பெக்டர் வரவேற்பறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ள வல்லபனும் கணேசனும் நின்றபடி இருந்தார்கள். டிரைவர் உள்ளே போன சில வினாடிகளில் பாவாடை தாவணியில் இரட்டை பின்னலுடன் ஒரு ஆளுயர பூங்கொத்து மாதிரி வந்தாள் அந்த இளம்பெண். அவளுக்கு பின்னால் அந்த டிரைவர் தயங்கி நின்று கொண்டான். இன்ஸ்பெக்டர் எதிரில் அமர்ந்தாள். வணக்கம் இன்ஸ்பெக்டர், என் பேர் பரணி. இப்பதான் டிரைவர் என்கிட்ட எல்லா விவரமும் சொன்னான். கொஞ்சம் முன்னாடி வண்டியில நான் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். வண்டியில ஏசி போட்டுட்டு கையில ஒரு நாவல் புக்கு வச்சு படிச்சுக்கிட்டே வந்தேன். டம்முன்னு வண்டி லேசா எது மேலேயோ மோதின சத்தம் கேட்டுது. என்னப்பான்னு கேட்டதுக்கு மரக்கிளைங்கம்மான்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வந்துட்டான். வண்டி ஒரு ஆள் மேல மோதின விபரம் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மேற்கொண்டு வண்டியை ஓட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர். அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு நான் போய் பார்க்குறேன். அண்ணன் ஊர்ல இருந்து வந்துடட்டும். மருத்துவ செலவு தவிர நஷ்ட ஈடா ஒரு நியாயமான தொகை அந்த கிழவருக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் டிரைவரை நான் கண்டிக்கிறேன். இனிமே இப்படி அலட்சியமா நடந்துக்க மாட்டான். அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. அவன் சார்பா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல சட்டப்படி அவன் மேல வழக்கு போடுறது தவிர்க்க முடியாதுன்னா செய்யுங்க. எம்எல்ஏ வீட்டு டிரைவராச்சேன்னு யோசிக்க வேணாம். படபடவென்று பேசி முடித்தாள் பரணி. அவள் பேசியதில் வல்லபனின் ஆத்திரம், கேட்க துடித்த கேள்விகள் அனைத்தும் காணாமல் போயின. இன்ஸ்பெக்டர் வல்லபனை பார்த்தார். என்ன சார், கேஸ் இல்லாம சமாதானமா செட்டில் செய்துக்க தயார்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன விரும்புறீங்க என்றார். சார் யாரு என்றாள் பரணி. மோதிட்டு போன உங்க கார் நம்பரை பார்த்தவரு. உடனே அந்த பெரியவரை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. ஸ்டேஷனுக்கு வந்து எம்எல்ஏ வீட்டு காரா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவேன்னு குதிச்சாரு என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் ஆத்திரப்பட்டதுல நியாயம் இருக்கு. மோதமும் செஞ்சுட்டு நிறுத்தியும் பார்க்காம வந்தா யாருக்கும் கோபம் வரும். அதான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றேனே சார் என்றாள் பரணி வல்லபனை பார்த்து. சரிங்க, கேஸ் எதுவும் வேணாம். உங்க அண்ணன் வந்ததும் பெரியவருக்கு நியாயமான தொகை கொடுக்க ஏற்பாடு செஞ்சிடுங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்லி ஆகணுங்க என்றான் வல்லபன். என்ன என்றாள். எம்எல்ஏ வீடுங்கிறதால அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப திமிர் பிடிச்சு அலட்சியமான குணத்தோட தான் இருப்பாங்கன்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் நிதானமா பக்குவமா பண்பாட்டோட பேசினது சந்தோஷமா இருக்குங்க என்ற போதுதான் பரணி அவனை நிமிர்ந்து அக்கறை எடுத்துக்கொண்டு பார்த்தாள். அத்தியாயம் 6. அப்புறம் என்றான் அவினாஷ். தன் சிகரெட்டை ஆழமாக இழுத்து ஊதின வல்லபன், அந்த கிழவருக்கு நஷ்ட ஈடு தொகையை வாங்கி கொடுக்கறது சம்பந்தமா நான் பரணி வீட்டுக்கு பல தடவை போக வேண்டி இருந்துச்சு. அடுத்தடுத்த சந்திப்புகள்ல நாங்க பரஸ்பரம் ஒருத்தரையொருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வெளியில பொதுவான ஒரு இடத்துல ரகசியமா சந்திக்க ஆரம்பிச்சோம். எங்களோட காதல சொல்லிக்கிட்டோம். தாமிரபரணி ஆற்றங்கரையில மரங்கள் மறைக்கிற ஒரு பாறை பகுதிய ரொம்ப ரகசியமான இடமா தேர்ந்தெடுத்தோம். அங்கதான் நாங்க சந்திக்கிறதும் மணிக்கணக்கா மனசு விட்டு பேசுறதும் லவ் லெட்டர்ஸ பரிமாறிக்கிறதும் நடந்துச்சு. பழக பழக எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகரிச்சுது. எங்களோட அந்தஸ்து வேறுபாடுகள் எதுவும் ஒரு பொருட்டா எங்களுக்கு தெரியல. இந்த சந்தர்ப்பத்துலதான் நான் பரணிக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் அவங்க அண்ணனான எம்எல்ஏ கையில கிடைச்சது. அப்புறம் வல்லபன் சிந்தனையில் ஆழ்ந்தான். வல்லபன் வேலை பார்த்து கொண்டிருந்த அலுவலகத்தில் அவன் மேஜைக்கு முன்னால் வந்து நின்றான் எம்எல்ஏவின் டிரைவர். உங்களை ஐயா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, வாசல்ல கார்ல உட்கார்ந்திருக்காரு என்றான். வல்லபன் பேனாவை மூடி வைத்துவிட்டு மேனேஜரிடம் அனுமதி பெற்று வெளியே வந்தான். அம்பாசிடர் காரில் பின் சீட்டில் தயங்கி ஏறிக்கொள்ள உள்ளே அமர்ந்திருந்த எம்எல்ஏ, வாங்க தம்பி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துடலாம் என்றார். கார் புறப்பட்டு ஓடியது. முன் சீட்டில் டிரைவர் தவிர தடி தடியாய் 2 பேர்கள் இருந்தார்கள். எம்எல்ஏ காரில் ஒலித்து கொண்டிருந்த கர்நாடக இசைக்கு தகுந்தபடி தாளம் போட்டபடி வெற்றிலை போட துவங்கினார். சார், என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு தயங்கி கேட்டான் வல்லபன். என்னங்க தம்பி அவசரம், சொல்ல மாட்டேனா? வெத்தலை போடுறீங்களா? இல்ல வேணாம். கார் நகரத்தின் எல்லையை தாண்டி ஒரு தனிமையான தென்னந்தோப்புக்குள் வந்து நின்றது. வெயிலே உள்ளே வராமல் மரங்களின் கீற்றுகள் இயற்கையாக பந்தல் விரித்திருந்தன. இறங்குங்க தம்பி. இறங்கினான். உரிக்கப்பட்ட தேங்காய் மட்டைகள் ஒரு பக்கம் மலை போல குவிந்திருந்தன. 3 திடகாத்திரமான கருப்பு மனிதர்கள் வியர்வை வழிய நடப்பட்ட கடப்பாறைகளில் லாவகமாக தேங்காய்களை உரித்து போட்டு கொண்டிருக்க, சற்று தள்ளி திகுதிகுவென்று ஒரு குப்பை மேடு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாடாக்கட்டில் கொண்டு வந்து போடப்பட்டது. அதில் எம்எல்ஏ அமர்ந்து கொண்டு தன் அருகில் வல்லபனை அமர சொன்னார். இளநீ கொடுங்கடா டேய். சீவி ஸ்ட்ரா போட்டு கொடுத்தார்கள். சாப்பிடுங்க தம்பி, நம்ம தோப்புக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவரின் நோக்கம் புரியாமல் அமைதியாக இளநீர் குடித்தான் வல்லபன். வெட்டி கொடுக்கப்பட்ட தேங்காயின் வழுக்கையும் சாப்பிட்டு முடித்த பிறகு, நம்ம வீட்டுல உண்டு இருக்கீங்க தம்பி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா என்றார் மறுபடி வெற்றிலை போட்டபடி. நீங்க என்ன சொல்றீங்க சார்? அவன் முகத்தை பார்க்காமல்,
என் தங்கச்சி பரணிக்கு நீங்க எழுதியிருக்கிற லவ் லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சேன் தம்பி. கடைசியா பிறந்தவ. எனக்கும் அவளுக்கும் 18 வயசு வித்தியாசம். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. நான் தான் அப்பா மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பரணிய என் பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாவம், விவரம் இல்லாத பொண்ணு. பார்க்க லட்சணமா உசரமா இருக்கிறதால 2 வார்த்தை சிரிச்சு பேசிட்டதால உங்க மேல புரியாத்தனமா ஆசைப்பட்டுடுச்சு என்றார். வல்லபன் எச்சில் மட்டும் விழுங்கினான். நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்க என்ன ஜாதின்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன அந்தஸ்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்க என்ன அந்தஸ்துன்னு விசாரிக்காமையே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதமா பதமா சொல்றேன், வேணாம், இந்த விவகாரம் வேணாம். நாளைக்கே உங்க வேலைய வேற ஊருக்கு மாத்திக்கிட்டு முழு உடம்போட போய் சேருங்க. என்ன? நைச்சியம்மாய் தான் மிரட்டப்படுவதை உணர்ந்து கொதித்து போனான் வல்லபன். சார், மிரட்டுறீங்களா? உங்க வயசுக்கு மரியாதை தர நான் தயாரா இருக்கேன். ஆனா அர்த்தமில்லாத உங்க கருத்துக்களுக்கு நான் மரியாதை தரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜாதி, அந்தஸ்து இதெல்லாம் இந்த நூற்றாண்டுல பேசக்கூடாத வார்த்தைகள். எங்க 2 மனசுகள் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதுதான் முக்கியம். நான் பரணிய மனப்பூர்வமா லவ் பண்றேன். அவளும் என்ன மனப்பூர்வமா விரும்புறா. எங்களை சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை பிரிய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. உணர்ச்சி பூர்வமாகவும் அது சாத்தியமில்ல, சட்டப்பூர்வமாகவும் அது சாத்தியமில்ல. ஏன்னா பரணி ஒரு மேஜரான பொண்ணு. தன் வாழ்க்கை துணைய தேடிக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு. ஆவேசமாய் பேசின அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தார் எம்எல்ஏ. டயலாக் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ யதார்த்தமா பேசலாமா? உன் உணர்ச்சி, சட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. எனக்கு இஷ்டமில்லாத எதையும் நான் நடத்தி வைக்க மாட்டேன், நடத்தவும் விட மாட்டேன். உன்னை சுத்தி பாரு, மரம் மரமா எத்தனை பேர் நிக்கிறானுங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், தேங்காய் உரிக்கிற மாதிரி உன்னை உரிச்சு எரியுது பாரு குப்பை, அதோட உன்னையும் போட்டு எரிச்சிடுவானுங்க. பாவம்னு பாக்குறேன். 2 நாள் டைம் தரேன், யோசிச்சு முடிவெடு. டேய், தம்பிய கொண்டு போய் விட்டுடுங்கடா என்றார். பதில் எதுவும் பேசாமல் அவரை முறைத்தபடி காரை அலட்சியப்படுத்தி தோப்புக்கு வெளியே செல்லும் வழியில் நடக்க துவங்கினான் வல்லபன். அத்தியாயம் 7. எம்எல்ஏவோட மிரட்டலுக்கு நீ பயந்தியா வல்லபன் என்றான் அவினாஷ் ஒரு தலையணையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு. இல்ல அவினாஷ், பயப்படல என்றான் வல்லபன். தண்ணீர் ஜக்கில் இருந்து டம்ளருக்கு சரிக்காமல் நேரடியாக வாயில் ஊற்றிக்கொண்டு நிறைய தண்ணீர் குடித்து விட்டு வைத்தான். அவினாஷ் அருகில் வந்து அமர்ந்தான். அவர் மிரட்டினதுக்கு அப்புறமும் நாங்க ரகசியமா சந்திச்சோம் அவினாஷ். தன் அண்ணனோட சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிறது நிச்சயமா நடக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்லி அழுதா. காதல் தோத்துடக்கூடாதுங்கிற வெறியில எல்லா உணர்ச்சி வசப்பட்ட காதலர்கள் எடுக்கிற முடிவுக்கு தான் நாங்களும் வந்தோம். அதாவது ரகசியமா ஓடி போய் கல்யாணம் செய்துகிட்டு தம்பதியா திரும்பி வர்ற திட்டம் தானே? ஆமா. ஆனா எங்க திட்டத்துல திரும்பி வர்ற யோசனை இல்ல. மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மன் சன்னதியில கல்யாணம் செய்துகிட்டு கல்கத்தா இல்லைன்னா பாம்பே இப்படி தூரமா போய் செட்டில் ஆகுறதுன்னு முடிவு செஞ்சோம். ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தன்னோட நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வருவேன்னு பரணி பிடிவாதம் பிடிச்சா. ஊருக்கு வெளியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஏற்பாடு செஞ்ச டாக்ஸியை நிறுத்தி வச்சுட்டு நாங்க வழக்கமா சந்திக்கிற தாமிரபரணி ஆத்தங்கரையில பேசிக்கிட்ட தினம் ராத்திரி 1 மணிக்கு நான் சூட்கேஸோட பாறையில உட்காந்து பிறை நிலாவை பார்த்துக்கிட்டு அவளுக்காக காத்திருந்தேன் அவினாஷ் என்றான் வல்லபன். சலசலவென்று கல்யாண வீட்டில் மணப்பெண்ணின் தோழிகள் சிரிப்பது போல பொங்கி சிரித்தபடி தாமிரபரணி ஓடிக்கொண்டிருந்தாள். தவளைகள் தங்களுக்குள் ஒரே குரலில் பேசிக்கொண்டன. நான் இந்த பிரதேசம் பூராவும் நிரம்பியிருக்கிறேன் என்று நிரூபிப்பதற்காக குளிர்காற்று திடீர் திடீரென்று முகத்தில் செல்லமாய் அரைந்து தலையை கலைத்தது. லட்சோப லட்ச நட்சத்திரங்களும் வல்லபனோடு சேர்ந்து பரணிக்காக காத்திருந்தன. கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் ஒரு இருட்டுருவம் தெரிய கருப்பு அவுட்லைனிலேயே அது பரணிதான் என்று புரிந்து உற்சாகமாக எழுந்து கொண்டான் வல்லபன். கையில் ஒரு பெட்டியுடன் கொலுசு சத்தம் அதிகரிக்க கிட்டே வந்து நின்று மூச்சு வாங்கினாள் பரணி. வீட்டுல எல்லாரையும் ஏமாத்திட்டு சாமர்த்தியமா புறப்படுறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வல்லபன். தவிச்சிங்களா? என் இதயம் வாய் வழியா வெளியில வந்து விழாததுதான் பாக்கி. அவ்வளவு தூரம் துடிச்சு போயிட்டேன். நல்ல வேலை, சொன்னபடி உன்னால வர முடிஞ்சது. லெட்டர் எதுவும் எழுதி வச்சுட்டு வந்தியா? ஆமா. என்னென்ன எழுதின? 4 வரி. என் மனசுக்கு பிடிச்ச வல்லபனோட வாழ போறேன். எங்களை தேட வேணாம். அப்படியே எங்களை தேடினாலும் நீங்க எங்களை கண்டுபிடிக்கும் போது நாங்க கணவன் மனைவியா இருப்போம். பரணி, அவ்வளவுதான். சரி, கார் எங்க? தூரத்துல மெயின் ரோட்ல இருந்து தள்ளி ஒரு மரத்தடியில நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். போமா. வல்லபனும் பரணியும் கை கோர்த்து கொண்டு திரும்ப அங்கே கை கட்டி அமைதியாக நின்ற எம்எல்ஏவை பார்த்து அதிர்ந்தார்கள். கூடவே கையில் கம்பு, அரிவாள், கத்திகளுடன் 7-8 பேர்களும் நின்றிருந்தார்கள். என்னம்மா பரணி, நீங்க தேடி கண்டுபிடிக்கிறப்ப நாங்க கணவன் மனைவியா இருப்போம்னு எழுதி வச்சிருந்தியே, கல்யாணம் ஆச்சா? நாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம்ல. தூண்டில போட்டுட்டு கரையில காத்திருக்கிறவன் கண்ணு பறவை மேல இருக்காதுமா, மிதவை மேலதான் இருக்கும். உன் அண்ணனை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சியா என்றார் எம்எல்ஏ.
அண்ணா ப்ளீஸ் பெரிய மனசு பண்ணி எங்களை வாழ விடுங்க. அண்ணனா? யாரம்மா கூப்பிட்ட? என்னையா? வீட்டை விட்டு உன் கால் வெளியே போச்சு பாரு. அந்த நிமிஷமே அந்த உறவு அறுந்து போச்சு என்றவர் வல்லபன் பக்கம் திரும்பி, ஏண்டா நான் தான் சொன்னேன்ல இது எனக்கு பிடிக்கல வேணாம்னு. அதையும் மீறி எதுக்கு இந்த ஹீரோ வேலையெல்லாம் பண்ற? எனக்கு அவன் நல்ல பேரு சேர்க்க வேணாம், கெட்ட பேராவது சேர்க்காம இருந்திருக்கலாம். நீங்க பாட்டுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இங்க அவனவன் என் முதுகுக்கு பின்னாடி குசு குசுன்னு கேவலமா பேசுறதெல்லாம் நான் தலை குனிஞ்சு கேட்டுக்கிட்டு நடக்கணுமா? என்னை பத்தியோ என் மானத்தை பத்தியோ கவலைப்படாத ஒரு பொட்ட கழுதைய பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும்? பேசிக்கொண்டே இருந்த அவர் சட்டென்று தன் ஜிப்பாவின் பையில் இருந்து ஒரு பட்டன் கத்தி எடுத்து சர்ரக் என்று அதை விரித்தார். ஐயோ அண்ணா, அவர் எதுவும் செஞ்சிடாத, கத்தினாள் பரணி. அவன் யாரோ பாவம், பொழைக்க வந்தவன். அவனை நான் என்ன பண்ண போறேன்? உன்னை தாண்டி கவனிக்கணும் ஓடுகாலி. பரணியின் வயிற்றில் சர்ரக் என்று கத்தியை ஏற்றியே விட்டார் அவர். அலறிக்கொண்டு அவள் சரிய பதறிப்போன வல்லபன் அவளை தாங்கிக் கொள்ள முயன்று வயிற்றில் நின்ற அந்த கத்தியை அவசரமாக பிடுங்க, அட பாவி, காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை வீட்டை விட்டு புறப்பட்டு வர சொன்னது இப்படி கொலை செஞ்சு அவ கொண்டாந்த நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகத்தானா என்றார் எம்எல்ஏ. அவன் கைகளில் சரிந்திருந்த பரணி மெல்ல மெல்ல மூச்சடங்கி உயிர் நீக்கினாள். பிரமிப்பு மாறாமல் பார்த்து கொண்டே இருந்தான் வல்லபன், அதிர்ச்சி மாறாமல். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணை இப்படி அநியாயமா கொலை செஞ்சிருக்கான். போங்கடா, போய் போலீஸை கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரம் என்றார். வல்லபன் தன் விரல்களை பார்த்து கொண்டு சொன்னான், கத்தியில இருந்தது என் கைரேகை. நான் பரணிய கத்தியால குத்துனத கண்ணால பார்த்ததா அவரோட ஆளுங்க பூரா சாட்சி சொன்னாங்க. அதனால அவரோட குற்றச்சாட்டு தான் ஜெயிச்சது. எனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. இதுதான் அவினாஷ் என்னோட கதை என்று சொல்லி முடித்து நிமிர்ந்த போது அவினாஷின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வல்லபா, இவ்வளவு மோசமான சோகங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் அந்த எம்எல்ஏ? அது ஏன் அவினாஷ், விடு, அந்த ஆளை பத்தி நினைச்சு பார்க்கவே நான் விரும்பல. அவர் இப்பவும் எம்எல்ஏவா? தெரியல அவினாஷ், தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நீ சொல்றத கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குடா. இதுல என்ன ஆச்சரியம்? உன்னோட பரணிய உன் கண்ணதில்ல கொலை செஞ்சதோட இல்லாம அந்த கொலைப்பழிய உன் மேலேயே போட்டு 7 வருஷம் உள்ள தள்ளின ஒரு ஆள் மேல எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். நீ என்னடானா இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பல. அவினாஷ், ஆத்திரம் இருக்குப்பா, அது எப்படி இல்லாம இருக்கும்? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையி, போய் பார்க்க சொல்லும் பழி வாங்குற வெறி வரும். நீ சம்திங் அப்நார்மல் வல்லபா. நானா இருந்தா இப்படி பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன செய்வ? ஜெயில இருந்து விடுதலை ஆனதும் நேரா அந்த ஆளை போய் பார்த்து ஆத்திரம் தீர சதக் சதக்குன்னு குத்தி கொலை செஞ்சுட்டு மறுபடி ஜெயிலுக்கு போவேன். இல்லைன்னா தற்கொலை செஞ்சுக்குவேன். செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சதுக்கு உருப்படியா ஒரு கொலையாவது செய்யலாமேன்னு தான் தோணும். வல்லபன் அவனை பார்த்து விரக்தியாக சிரித்தான். உன் கதையை கேட்டதும் என் மனசுல ஏற்பட்ட கொந்தளிப்புல சொல்றேன்பா. நடைமுறையில பழி வாங்குறது சின்ன விஷயமா என்ன? இல்லை நண்பனே, பெரிய விஷயம். அதனால்தான் நான் ரொம்ப நிதானமாக இறங்கி இருக்கிறேன். அந்த எம்எல்ஏ தான் இப்போது அமைச்சராக இருக்கும் பத்ரிநாத் என்று இப்போது உன்னிடம் நான் சொல்லப் போவதில்லை. அவனை நான் பழிவாங்க போட்டு வைத்துள்ள திட்டங்களையும் சொல்லப் போவதில்லை. ரகசியம் கசிந்து விடலாம் என்கிற பயம்தான் காரணம். கூடிய விரைவில் நீயே புரிந்து கொள்வாய். அதுவரை பொறுமையாக இரு என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் வல்லபன். அத்தியாயம் 8. இரவு 9 மணிக்கு குளித்து வேறு உடை அணிந்து கொண்டிருந்த வல்லபனை பார்த்து, எங்கேயாச்சும் வெளியில போறியா என்றான் அவினாஷ். ஆமா, தாம்பரம் வரைக்கும் போறேன் அவினாஷ். அங்க ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வீட்டிலேயே தங்கிட்டு காலையில புறப்பட்டு வரேன். குட் நைட். வல்லபன் புறப்பட்டான். முக்கிய சாலைக்கு வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் சென்றான். 5 லிட்டர் கேன் ஒன்று வாங்கி கொண்டான். ஒரு பெரிய பை வாங்கி அதற்குள் கேனை வைத்து கொண்டு வந்தான். ஒரு பெட்ரோல் பங்க் சென்று கேனில் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொண்டான். பஸ் பிடித்து மினிஸ்டர் பத்ரிநாத் வீட்டிற்கு அருகாமை ஸ்டாப்பில் இறங்கி கொண்டான். பக்கத்துல என்ன சினிமா தியேட்டர் இருக்கு என்று விசாரித்து சென்று என்ன படம் ஓடுகிறது என்றெல்லாம் பார்த்து கொள்ளாமல் டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே போய் அமர்ந்தான். சீட்டில் நன்றாக சாய்ந்து கொண்டு தூங்க ஆரம்பித்தான். ரொம்ப நேரம் கழித்து இமைகளை உதறிக்கொண்டு விழித்த போது காதலனும் காதலியும் பெரிய புல்வெளியில் ஒருவர் மேல் ஒருவராக உருண்டு கொண்டிருந்தார்கள். தன் வாட்சில் திரை வெளிச்சத்தில் நேரம் பார்த்தான். மணி 12:10. எழுந்து கொண்டான். கால்களுக்கு நடுவில் வைத்திருந்த பையை எடுத்துக்கொண்டு வரிசையில் 2 பேருக்கு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி வெளியே வந்தான். தியேட்டருக்கு வெளியே சாலை பந்தியில் விரித்த பதார்த்தங்கள் வைக்கப்படாத இலை மாதிரி வெறிச்சென்று இருந்தது. தியேட்டருக்குள்ளிருந்து கற்கண்டே என் பூச்செண்டே, சந்திக்கலாம் மண்டே என்று கீற்றலாக பாட்டு வந்து கொண்டிருக்க விலகி நடந்தான். எல்லா கடைகளும் மூடியிருந்தன, ஒரே ஒரு பெட்டிக்கடை தவிர. சினிமா முடிந்து வருகிற கும்பலுக்காக அது மட்டும் காத்திருந்தது. கடைக்காரன் கொட்டாவி மென்றபடி
விற்பனைக்கு தொங்கவிட்டிருக்கும் புத்தகங்களில் இருந்து ஒன்றை எடுத்து புரட்ட, ஒரு தீப்பெட்டி கொடுங்க என்று சரியான சில்லறை கொடுத்து வாங்கி கொண்டு அங்கேயே நின்று ஒரு சிகரெட்டை பட்ட வைத்து கொண்டு நடந்தான் வல்லபன். மெயின் ரோட்டில் இருந்து மினிஸ்டர் வீடு இருந்த உள் சாலையில் சிகரெட் புகைத்தபடி நடந்தான். தூர தூரமாயிருந்த தெரு விளக்குகளால் தங்கள் எல்லைக்கு மட்டுமே இருட்டை ஜெயிக்க முடிந்திருந்தது. ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த அந்த பங்களாவின் பின்பகுதிக்கு வந்தான். அங்கே பொது தொலைபேசி கூண்டொன்று இருக்க அதற்குள் சென்று அது வேலை செய்கிறதா என்று பார்த்து கொண்டான். டயல் டோன் கிடைத்தது. திருப்தியாக தலையசைத்து கொண்டு வெளிப்பட்டு பங்களாவின் பின்புற காம்பவுண்ட் சுவரை சமீபித்தான். கம்பி கம்பியாய் ஈட்டி முள் அமைத்து காம்பவுண்ட் மேல் வைக்கப்பட்டிருந்த அமைப்புகள் அவனை எதுவும் செய்யவில்லை. லாவகமாக ஏறினான். உள்பக்கம் ஓசையில்லாமல் நைஸாக இறங்கினான். காம்பவுண்ட் சுவரோரமாகவே இருட்டின் துணையோடு மெதுவாக நகர்ந்தான். பங்களாவின் முன்புறம் கேட் அருகில் வாட்ச்மேனுக்கான கான்கிரீட் கூண்டருகில் வாட்ச்மேன் இருந்தான். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். போர்டிகோவில் மினிஸ்டரின் வெளிநாட்டு கார் அமைதியாக நின்றிருந்தது. வல்லபன் பதுங்கி பதுங்கி அந்த கார் அருகில் வந்தான். தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் கேனை திறந்தான். காருக்கு அபிஷேகம் செய்வது போல அதன் டாப்பில் பேனட்டில் எல்லாம் பெட்ரோலை ஊற்றினான். பிறகு கொஞ்சமாக பெட்ரோலை ஊற்றியபடி ஒரு பெட்ரோல் பாதை அமைத்து வந்த வழியே நடந்தான். ஏறி குதித்த அதே காம்பவுண்ட் சுவருக்கு வந்து பெட்ரோல் ஊற்றுவதை தொடர்ந்தபடி ஏறினான். வெளிப்பக்கம் குதித்தான். மேலும் கொஞ்ச தூரத்திற்கு பெட்ரோலை ஊற்றி வைத்துவிட்டு கேனை தூக்கி போட்டான். தொலைபேசி கூண்டுக்கு வந்தான். ரிசீவர் எடுத்து எண் டயல் செய்து ₹1 நாணயத்தை தயாராக வைத்திருந்தான். பங்களாவுக்குள் டெலிபோன் ஒலிப்பது இவனுக்கே கேட்டது. யாரோ எடுத்து ஹலோ என்றார்கள் தூக்க கலக்கத்துடன். மினிஸ்டர் பத்ரிநாத் கூட பேசணும். சீஃப் மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுறோம். ரொம்ப முக்கியமான மேட்டர், பேச சொல்லுங்க என்றான். அடுத்த சில வினாடிகளில் மாடியில் ஒரு அறையின் 2 ஜன்னல்கள் வெளிச்சமடைந்தன. ஹலோ என்றார் பத்ரிநாத். என்ன மச்சா, நிம்மதியான தூக்கமா? தொந்தரவு பண்ணிட்டேனா? வல்லபன், என்னடா வேணும் உனக்கு? 2 விஷயம். அதான் அன்னைக்கே சொன்னேனே, குற்றத்தை பகிரங்கமா ஒப்புக்கணும், அரசியலை விட்டு விலகணும். நடக்காது, முடியாது. என்ன செய்யணுங்கிற? மச்சா, வேகமும் விவேகமும் சேர்ந்தா நிறைய செய்யும். நான் எவ்வளவு சீரியஸானவன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. டெலிபோனை கொஞ்சம் லைன்ல வச்சுட்டு ஜன்னல் வழியா போர்ட்டிகோல உங்க வெளிநாட்டுக்கார் பத்திரமா நிக்கிதான்னு கொஞ்சம் பாருங்களேன் மச்சான் என்று ரிசீவரை தனியாக தொங்க விட்டு வெளியே வந்த வல்லபன் தீப்பெட்டி எடுத்தான். தான் ஊற்றி நிறுத்தியிருந்த பெட்ரோல் கோட்டின் இந்த பக்க முனை மேல் ஒரு தீக்குச்சியை கிழித்து போட்டான். குப்பென்று பற்றி கொண்ட நெருப்பு யாரோ துரத்துவது போல ஓட்டமாக அதன் பாதையில் பரவ துவங்கியது. நெருப்பு காம்பவுண்ட் சுவரேறி இறங்கியது. தரையில் பரவியது, பாய்ந்தது. காரை நோக்கி துடிப்பாகத்தான் வந்தது. காரை அரவணைத்து சில வினாடிகளில் பெரிய சத்தத்துடன் கார் தீப்பிழம்புகளை கக்கியபடி வெடித்து சிதற, பால்கனியில் நின்று தன் கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பத்ரிநாத் பதறி உள்வாங்கி டெலிபோனுக்கு கிட்டத்தட்ட ஓடி வந்து எடுத்து ஒரு மோசமான கெட்ட வார்த்தை உபயோகித்தார். என்ன மச்சா, பதறிட்டீங்களா? வீட்டு வாசல் வரைக்கும் வந்த நெருப்பு உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரமாகும் யோசிங்க. இப்ப ஃபயர் சர்வீஸுக்கு முதல்ல தகவல் சொல்லுங்க மச்சான், மறுபடி சந்திக்கலாம். ரிசீவரை தொங்க விட்டு அவசரமாக வெளியேறி நழுவி நடக்க துவங்கினான் வல்லபன். பங்களாவில் பரபரப்பு ஏற்பட்டு நிறைய பேர் கூட துவங்கினார்கள். அத்தியாயம் 9. தோட்டத்தில் போடப்பட்டிருந்த நிறைய நாற்காலிகளில் அமர்ந்து பத்திரிகை நிருபர்கள் காத்திருந்தார்கள். வெடித்து சிதறியிருந்த காரின் மிச்ச பாகங்களை சிலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் உலாவிக் கொண்டிருந்தார்கள். பங்களா வாசலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை போலீசார் கட்டுப்படுத்தி விலகி போக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பங்களாவுக்குள்ளிருந்து பத்ரிநாத் வந்து நிருபர்களை பார்த்து கைகூப்பிவிட்டு தனக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவர் அருகில் டெபுட்டி கமிஷனர் தசரதனும் வந்து அமர்ந்தார். உங்க காருக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன சார் என்று ஒரு நிருபர் துவங்கினார். இது காருக்கு வைக்கப்பட்ட குறி இல்லை, என்னை கொல்ல நடத்தப்பட்ட சதி என்றார் பத்ரிநாத் மேல் துண்டை 2 பக்கமும் சமமாக இருக்கும்படி சரி செய்தபடி. எப்படி சொல்றீங்க? ஈச்சங்குப்பத்துல நேத்து காலையில 70 குடிசைகள் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. நேத்து ராத்திரி அந்த இடத்துக்கு போய் சேதங்களை பார்த்து மக்களுக்கு வேஷ்டி சேலை எல்லாம் கொடுத்துட்டு நிவாரண பணிகள் சீக்கிரம் நடக்கணும்னு அதிகாரிகள் கிட்ட குறிப்புகள் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்தப்போ ராத்திரி 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. கார் வெடிச்சது 12:30 மணிக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னால வெடிக்கணும்னு சதிகாரங்க ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். குண்டு தாமதமா வெடிச்சதால அதிர்ஷ்டவசமா நான் உயிர் தப்பியிருக்கேன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் வெடிகுண்டோட பகுதிகள் எதுவும் கிடைக்கல. கார் எப்படி வெடிச்சதுன்னு இன்னும் தீர்மானமா சொல்ல முடியலன்னு ஒரு போலீஸ் ஆபீசர் என்கிட்ட சொன்னாரே.
சம்பவம் நடந்ததும் நான் உடனே தகவல் தெரிவிச்சது டெபுட்டி கமிஷனர் தசரதனுக்கு தான். முதல்ல வீட்டுக்கு வந்ததும் அவர்தான் காரை வெடிக்க வச்ச சக்தி வாய்ந்த குண்டை அவர் கண்டுபிடிச்சு எடுத்ததா சொன்னாரு. சோதனைக்கு அனுப்பியிருக்கிறதாவும் சொன்னாரு. உங்களை கொலை செய்ய முயற்சினா இந்த சதியில யார் ஈடுபட்டிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கண்டுபிடிச்சு கைது பண்ண வேண்டியது போலீஸ்காரங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம்னு கேட்குறோம். இது எதிர்கட்சியினரோட சதியாதான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, சமீபத்திய எதிர்கட்சி பிரமுகர் ஒருத்தர் மேடையில என்னை தாக்கி பேசுறப்ப அமைச்சர் பத்ரிநாத்தோட குடும்பாவிய எரிக்க போறோம், அதுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா அவரையே எரிக்க வேண்டியதான்னு பேசினாரு. வன்முறையை தூண்டி இருக்கிறாருன்னு அவர் மேல நான் கேஸ் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமா கேட்பீங்களா? நான் மக்கள் தொண்டன், உயிரை பத்தி கவலைப்படாதவன். 1978ல் தலைவர் பஸ்மரியல் போராட்டம் நடத்தினப்போ தடையுத்தரவு இருந்துச்சு. அதையும் மீறி முதல் ஆளா பிஸியான மவுண்ட் ரோடுல ரோட்டுக்கு நடுவுல படுத்து மறியல் செஞ்சவன்னா. இந்த தமிழ் மக்களுக்காக என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். ஆனா எதிர்கட்சிக்காரங்களோட குள்ளநரித்தனமான சதிக்கெல்லாம் பயப்படவும் மாட்டேன், பதிலடியும் தர தயங்க மாட்டேன் என்றார். அப்போது உதவியாளர் வந்து, முதல்வர் ஃபோன் செஞ்சிருக்காரு என்றார். எழுந்து கொண்ட பத்ரிநாத், சார் நீங்க என்ன பார்த்துட்டு போங்க என்று டெபுட்டி கமிஷனர் தசரதனிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் விரைந்தார். தன் அலுவலக அறைக்குள் தனியாக இருந்த ரிசீவரை எடுத்து, வணக்கம், பத்ரிநாத் பேசுறேங்க என்றார் பவ்யமாக. விஷயம் கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. வேற யாருக்கும் எந்த சேதமும் இல்லைங்களே என்றார் முதலமைச்சர் மானாசேனா. இல்லைங்க, எல்லாரும் உயிரோட இருக்கோம். நான் டிஜிபி கிட்ட பேசுறேன். தீவிரமா விசாரிச்சு சதிகாரங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கலன்னா தமிழகமே சிரிக்கும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூடுதலா கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ண சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. தைரியமா இருங்க பத்ரிநாத், உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்களோட தொண்டு இந்த சமுதாயத்துக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு வேணும். இன்னும் ரொம்ப வருஷத்துக்குன்னு சொல்லுங்க தலைவரே. நீங்களே நாள் கணக்கில் பேசுறீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பத்ரிநாத், வைக்கட்டுமா? சரிங்க என்று வைத்துவிட்டு சுழல் நாற்காலியில் அமர்ந்தார். கண்ணை மூடி இடம் வலமாக அசைந்தார். சில நிமிடங்களில் டெபுட்டி கமிஷனர் தசரதன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து அவர் எதிரில் அமர்ந்து, என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே என்றார். என்ன, இதை செஞ்சது அந்த வல்லபன், பழைய விரோதம். அவனே ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்க கண் முன்னாடி சொக்கப்பன மாதிரி காரை கொளுத்தி விட்டுருக்கான். நீங்களே எல்லாத்தையும் விபரமா என்கிட்ட சொன்னீங்க. இப்ப வெடிகுண்டு எதிர்கட்சி சதின்னு ஏதேதோ நிருபர்கள் கிட்ட சொல்லிட்டீங்களே. தன் மீசையை தடவிக்கொண்டு சிரித்தார் பத்ரிநாத். நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் மாறப்போறதில்ல. அதை நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம்னு யோசிக்கிறவன் தான் ஒரு நல்ல ராஜதந்திரி. இந்த கார் வெடிப்பு தனிப்பட்ட விரோதத்துல ஒரு உருப்படாத பைய செஞ்சதுன்னு சொல்றதால எனக்கு ஏதாச்சும் லாபம் உண்டா? அவமானம் தான் சேரும். இப்ப பாருங்க, மக்கள்கிட்ட ஒரு சிம்பதி ஏற்படும். எதிர்கட்சிய ஒரு உழுக்கு உழுக்கின மாதிரியும் ஆச்சு. நம்ம கட்சியிலையும் சர்ருன்னு என் செல்வாக்கு உயரும். அதனாலதான் அப்படி சொன்னேன். சோதனைக்கு நான் வெடிகுண்டு அனுப்பி வச்சிருக்கிறதா வேற சொல்லி வச்சுட்டீங்களே. அதனால என்ன, ஜனங்களுக்கு எப்பவும் ஒரு பரபரப்பான சம்பவம் பத்தி அன்னைக்கு நடந்த செய்தியை படிக்கத்தான் ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் மறந்து போயிடுவான். அவனை மறக்கடிக்கிறதுக்கு மேல மேல 1000 பரபரப்பான சம்பவங்கள் வந்துடும். 10 நாளைக்கு அப்புறம் அந்த வெடிகுண்டு என்ன ரகம் சார்னு உங்களை ஒரு பயலாவது கேட்பானா? டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க சார். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ அந்த வல்லபன் பயலை பத்தி ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிருக்கா இல்லையா? அந்த டெலிஃபோன் கூண்டுல அவனோட கைரேகைகள் கிடைச்சிருக்கு சார். அவன் பெட்ரோல் எடுத்து வந்த கேன் கிடைச்சிருக்கு சார். அது சாதாரணமா எங்கேயும் கிடைக்கிற கேன் தான். வல்லபனோட போட்டோவை பேப்பர்கள்ல போடலாம்னா நீங்க தான் எதிர்கட்சி சதின்னு சொல்லிட்டீங்களே. தசரதன், அவன் ஒரு பொடி பைய. அவனுக்கு தேவையில்லாம ஒரு பாப்புலாரிட்டி தரணுமா? இது எனக்கும் அவனுக்கும் உள்ள மோதல். நபர் யாருன்னு சொல்லிட்டேன். மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு தெரியுது. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். வீட்டுக்கே வந்து காரை கொளுத்துறான். எவ்வளோ பெரிய படம் வச்சிருக்கீங்க நீங்க. ரகசியமா விசாரிச்சு அவனை பிடிக்க முடியாதா உங்களால? முடியும் சார். கூடிய சீக்கிரம் அவனை பிடிக்கிறேன். அவனை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் சார். அது செய்யுங்க, யார் வேணாங்கிறா என்றார் பத்ரிநாத். உங்களோட டெலிஃபோன்ஸ் எல்லாத்தையும் கண்காணிச்சு வர்ற கால்ஸ் எல்லாம் டேப் பண்ண ஏற்பாடு செய்கிறேன் சார். செய்யுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அந்த திமிர் பிடிச்சவனை என் முன்னாடி நிறுத்துங்க சார். ஷூர் என்று எழுந்தார் டெபுட்டி கமிஷனர் தசரதன். அத்தியாயம் 10. வல்லபா, என் ஆஃபீஸில் சீஃப் ஆடிட்டர் பெங்களூர் போறாரு. ஒரு கம்பெனியோட ஆடிட்டிங் சம்மந்தமா என்னை வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டு புறப்படுறோம். வர்றதுக்கு 10 நாள் ஆகும். சாரிப்பா, நீ தனியா இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா என்றான் அவினாஷ். பரவாயில்ல அவினாஷ், தனிமை பல விஷயங்களுக்கு ரொம்ப சௌகரியம். என்ன சொல்ற நீ? சிந்திக்கிறதுக்கு தனிமை தான் ரொம்ப நல்லது, அதை சொன்னேன் என்றான் வல்லபன். அன்றிரவு அவினாஷ் புறப்படுவதற்கு சூட்கேஸில் துணிகளை அடுக்கி கொடுப்பதில் உதவி செய்தான் வல்லபன்.
அவனை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிய பிறகு வீட்டிற்கு வந்த வல்லபன் அறைக்குள் சிந்தித்தபடி யோசித்தான். சில தீர்மானங்களுக்கு வந்தான். மறுநாள் அந்த பெண்கள் கல்லூரியின் கேண்டீன். அஞ்சனா தன் தோழிகளுடன் சிரித்து பேசியபடி கட்லெட் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இந்த சண்டை என்னடி பண்ணலாம் என்றாள் ஒருத்தி. அஞ்சனா சொல்லட்டும், நீங்க எல்லாரும் என்ன முடிவு செய்றீங்களோ அதுக்கு நான் ஓகேப்பா என்றாள் அஞ்சனா. அஞ்சனா, நீ காரை எடுத்துக்கிட்டு வந்துரு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், முட்டுக்காடு போய் போட் எடுத்துக்கிட்டு மிதக்கலாம், என்ன சொல்ற? நான் ரெடி என்றாள் அஞ்சனா. அப்போது அவர்களை நோக்கி ஒரு இளைஞன் தோளில் மாட்டிய டேப் ரெக்கார்டருடனும் கையில் ஒரு மைக்குடனும் வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், நான் ரிப்போர்ட்டரின் லேடிஸ் டுடே மேகசின், உங்களை எல்லாம் சில கேள்விகள் கேட்கலாமா? கருப்பு நிறத்தில் நீளமான ஃப்ராக் அணிந்திருந்த அஞ்சனா தன் தோள்களை குலுக்கி ஷாம்பு போட்ட கூந்தலை ஒருமுறை சிலுப்பிக் கொண்டு ஒய் நாட் என்றாள். உங்களுக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா என்றான் அவன். இல்ல என்றாள் அஞ்சனா. உடனே தோழிகள் அனைவரும் சிரிக்க நிருபர் புரியாமல் விழித்து, அவங்க சொன்ன பதிலுக்கு நீங்க எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க என்றான். இவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க கூட சிரிப்பீங்க மிஸ்டர். ஸ்டேட் மினிஸ்டர் பத்ரிநாத் தெரியுமா உங்களுக்கு என்றாள் ஒருத்தி. ஆமா, அவரோட பொண்ணு இவ. அவர் தன் கட்சியில முக்கியமான பிரமுகரா இருக்காரு. இவ அரசியல்ல ஆர்வம் இல்லைன்னு சொன்னா சிரிப்பு வராதா? அப்பாவுக்கு இருக்கிற ஆர்வம் பொண்ணுக்கு இருக்கணுமா என்ன என்றாள் அஞ்சனா. எனக்கு அரசியல் பிடிக்கல, வேற கேளுங்க. உங்க எதிர்கால திட்டம் என்ன? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு கனவுகள் இல்ல. பணத்தோட சுகத்தை பிறந்ததுல இருந்தே பார்த்துட்டேன். ஆனா அன்பு அதிகமா பார்க்கல. அதை கொடுக்க எங்க அப்பாவுக்கு நேரம் இருந்ததில்ல. அதனால ஒரு நல்ல அன்பான புருஷனா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட எதிர்கால திட்டம். சரி, உங்க அன்பான கணவரை செலக்ட் பண்ணிட்டீங்களா? லவ் பண்றீங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. அவன் இப்போது அந்த குழுவில் மற்றொரு பெண்ணை விசாரிக்க துவங்க வாட்ச் பார்த்து எழுந்தாள் அஞ்சனா. நான் புறப்படுறேன், நாளைக்கு பார்க்கலாம், பை. எல்லோரிடமும் பை பெற்று தன் புக்ஸ் மற்றும் கைப்பையுடன் நடந்து தனது சிகப்பு மாருதிக்கு வந்தாள். திறந்து அமர்ந்து புறப்பட்டு கல்லூரி காம்பவுண்டை தாண்டி சாலைக்கு வந்ததும் பின் சீட்டில் பதுங்கியிருந்த வல்லபன் நிமிர்ந்தான். தான் கொண்டு வந்திருந்த கத்தியை நிதானமாக பிரித்தான். அவள் கழுத்தை சுற்றி திடீரென்று கை போட்டு கத்தியை கழுத்தில் வைத்து, ஏன் எதுக்குன்னு கேட்காம கத்தாம காரை ஓரமா நிறுத்து, இல்லன்னா குரல் வலை அறுபடும் என்றான் பற்களை கடித்தபடி. முகமெங்கும் பீதி பரவ காரை ஓரமாக நிறுத்தினாள். அடுத்த காரியமாக அவளை ஈத்தர் நனைத்த கைக்குட்டையை நுகர வைத்து மயக்கத்தில் ஆழ்த்தினான். அவள் அப்படியே சைடில் சரிந்தாள். இறங்கி அவளை நகர்த்திவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை செலுத்த துவங்கினான். 7 மணிக்கு வானம் முழுக்க இருட்டும் வரை சென்னையின் எல்லா சாலைகளிலும் இஷ்டத்திற்கு காரை ஓட்டிக் கொண்டிருந்த வல்லபன் கோட்டூர்புரம் வந்து அவினாஷின் வீட்டு முன்னால் காரை நிறுத்தினான். என்ஜின் அணைத்தான். அந்த விரிவுபடுத்தப்பட்ட நகரில் அந்த நேரத்திற்கே நடமாட்டம் எதுவும் இல்லாமல் மனிதர்கள் தத்தம் வீடுகளில் டெலிவிஷன் செவ்வகங்களுக்கு முன்னால் ஆழ்ந்திருக்க வல்லபன் வீட்டை திறந்து வைத்துவிட்டு வந்து அவளை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு உள்ளே சென்று படுக்கையில் கிடத்தினான். ஒரு ஸ்க்ரூ டிரைவரோடு வந்து காரின் நம்பர் பிளேட்டுகளை கழற்றிவிட்டு தான் ஏற்கனவே தயார் செய்து வாங்கி வந்திருந்த வேறு எண்கள் பொருத்தப்பட்ட நம்பர் பிளேட்டுகளை காருக்கு பொருத்தினான். வீட்டுக்குள் வந்தான். கதவை மூடிக்கொண்டான். கட்டிலில் அவள் அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டான். அவளுக்கு மயக்கம் தெளிவதற்காக காத்திருந்தான். 9 மணி சுமாருக்கு மயக்கத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு கண் விழித்த அஞ்சனா மிரண்டு போய் எழுந்தாள். யார் நீ? எதுக்காக என்னை கடத்திட்டு வந்த? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? படபடத்தாள். சிரித்த வல்லபன், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அஞ்சனா. திருநெல்வேலியில உன்னை தாவணி போடுற வயசுக்கெல்லாம் முன்னாடி சின்ன பொண்ணா நான் பார்த்துருக்கேன். மினிஸ்டர் பத்ரிநாத்தோட பொண்ணு நீன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு தான் நீ தெரிஞ்சுக்கணும் என்றான். யார் நீ? உனக்கு பரணின்னு ஒரு அத்தை இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? தெரியும். அவங்கள ஒருத்தன் காதலிக்கிற மாதிரி நடிச்சு கொலை செஞ்சுட்டான் நகைக்காக, அதுவும் தெரியும். அப்படின்னு ஊர் உலகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் உனக்கும் சொல்லி வச்சிருக்காரு உங்க அப்பா. உங்க அத்தைய காதலிச்ச குற்றத்துக்காக கொலைப்பழி சுமத்தப்பட்டு அந்த ஆள் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தாம்மா. அவன் பேர் வல்லபன். அவன் நான் தான். என் கண்ணு முன்னாடியே பரணியை குத்தி கொலை செஞ்சது உங்க அப்பா அஞ்சனா. அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். மறுப்பாக தலையசைத்தாள். நான் நம்ப முடியாது. சட்டமும் நம்பல, நீதிபதியும் நம்பல. நீ மட்டும் நம்ப போறியா? என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லம்மா. என் மனசாட்சிக்கு தெரியும், உங்க அப்பா மனசாட்சிக்கு தெரியும். செய்யாத ஒரு கொலைக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சவன் மனசு எவ்வளவு துடிக்கும்னு அனுபவிக்காதவங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது அஞ்சனா. தன் காதலிய தன் கண் எதிரில பலி கொடுக்கறத விட பெரிய கொடுமை ஒருத்தனுக்கு என்ன இருக்க முடியும் அஞ்சனா? நான் அதை அனுபவிச்சேன்.
விடுதலை ஆனதும் பழி உணர்வோட மெட்ராஸ் வந்தேன். என் பழி உணர்வுல இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சுக்கணும். உங்க அப்பாவை கொலை செய்ய எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. என் கடைசி பட்ச நோக்கம் அது. உங்க அப்பா கிட்ட நான் வச்சது 2 நிபந்தனைகள். ஒன்று, அவர் செஞ்ச கொலையையும் என் மேல பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சதையும் பகிரங்கமா ஒப்புக்கணும். 2, அவர் அரசியல்ல இருந்து விலகணும். ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் ஒத்துக்கல. என்னால அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு உணர்த்துறதுக்காக நான் தான் அவரோட காருக்கு பெட்ரோல் ஊத்தி வெடிக்க வச்சேன். அதையும் சாமர்த்தியமா தன்னோட அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு உங்க அப்பா. அவன் பேசுவதையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சனா. கார் தானே, அதுக்கு உயிர் இருக்குதா? போனா போகுதுன்னு நினைச்சிட்டார் போலிருக்கு. அதனால தான் அவருக்கு சொந்தமான உயிருள்ள ஒன்றை இங்க கொண்டு வந்து ஏன் எதிரில் வச்சிருக்கேன். அஞ்சனாவை அவன் உற்று பார்க்க அவளுக்கு லேசாக நடுக்கம் ஏற்பட துவங்கியது. ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாத. நீ சொன்னதெல்லாம் உண்மையோ பொய்யோ, அதுல எந்த விதத்திலையும் நான் சம்மந்தப்படல. நீ என்னை கடத்திட்டு வந்தது நியாயமே இல்ல. சொந்த தங்கச்சியையே கொலை செஞ்சது நியாயத்துல சேர்த்தியா? இப்ப நீ என்ன செய்ற? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி தர. ஐயோ என்றாள் அலறலாக அஞ்சனா. அத்தியாயம் 11. விடிந்து கொண்டிருந்தது. பங்களாவின் சோஃபாவில் பரபரப்புடன் உட்கார்ந்திருந்த பத்ரிநாத் தன் எதிரில் நின்றிருந்த நபர்களை பார்த்து கத்தி கொண்டிருந்தார். நேத்து சாயங்காலம் காலேஜ்ல இருந்து அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான் காரோட. இன்னும் கண்டுபிடிக்க முடியாம நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறிக்கிட்டு இருக்குது. அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு முழு ராத்திரி என் பொண்ணை காணோம், வெளியில சொல்லிக்கிற விஷயமா இது? ஒலித்த போனை அவசரமாக எடுத்தார். தசரதன் பேசுறேன் சார். அதான் பேசுறீங்களே, என்னையா ஆச்சு அஞ்சனாவுக்கு? ஃபுல் ஸ்விங்ல தேடிக்கிட்டு இருக்கோம் சார். சிட்டிலையும் அவுட் லிமிட்லையும் கூட இருக்கிற அத்தனை லாட்ஜுகளையும் பார்த்துட்டோம். ஒரு வண்டி விடாம செக் பண்ணி அனுப்புறோம். சந்தேகப்படுற வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு தேடி பார்க்குறோம். அடுக்கிக்கிட்டே இருங்க, ரிசல்ட்டை மட்டும் சொல்லாதீங்க. எதுக்கு ஃபோன் செஞ்சீங்க அதை சொல்லுங்க. உங்க பொண்ணு போட்டோவை பேப்பர்ல போட்டா பப்ளிக் உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ண மாட்டாங்க ஐயா, கமுக்கமா சிரிப்பாங்க. என் குடும்பமானத்தை காத்துல பறக்க விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? கார் சின்ன பொருளா? காரோட கடத்திக்கிட்டு போயிருக்கான், கண்டுபிடிக்க முடியாதா? முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் சார். என்ன செய்வீங்களோ தெரியாது, விஷயம் வெளியில வரக்கூடாது. ஆனா அஞ்சனாவை முழுக்க காப்பாத்தியாகணும். ஆமா. பத்ரிநாத் போனை வைத்ததும் வாசலில் இருந்து வாட்ச்மேன் ஒரு பார்சலோடு வந்தான். நீட்டினான். ஒரு ஆள் பைக்ல வந்து இந்த பார்சலை வீசிட்டு போயிட்டான் சார். மேல உங்க பேர் எழுதியிருக்கு. பின்ன உன் பேரா இருக்கும்? அந்த பயலோட வேலையாதான் இருக்கும். பத்ரிநாத் பார்சலை அவசரமாக பிரித்தார். உள்ளே நேற்று கல்லூரிக்கு அஞ்சனா அணிந்து சென்ற கருப்பு நிற ஃப்ராக் மற்றும் உள்ளாடைகள் அத்தனையும் இருந்தன. கூடவே ஒரு ஆடியோ கேசட். அந்த கேசட்டோடு பதட்டமாக தன் தனி அறைக்கு வந்து டேப்பில் போட்டு ஓடவிட்டார். வல்லபனின் குரல் ஒலித்தது. என்ன மச்சான், சௌக்கியமா? எண்ணிக்கிட்டீங்களா? உங்க பொண்ணு போட்டிருந்த அத்தனை சமாச்சாரங்களும் சரியா இருக்கா? நீங்க காசு போட்டு வாங்கி கொடுத்தது எனக்கு எதுக்குன்னு திருப்பி அனுப்பிட்டேன். நீங்க பாக்குறதுக்கு கரடு முரடா இருக்கீங்க. ஆனா பாருங்க, உங்க பொண்ணு சோப்பு மாதிரி வளவளன்னு இருக்கா. என்ன ஆத்திரமா வருதா? நான் தான் என் நிபந்தனைக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? கார் போச்சுன்னு கவலைப்படல, பொண்ணோட கற்பு போச்சுன்னாவது கவலைப்படுறீங்களான்னு பாப்போமேன்னு தான் இந்த அட்டெம்ப்ட்ல இறங்கினேன். அஞ்சனா பாவம், அது என்ன பண்ணுச்சு? அதை கொலை செய்யற மாதிரி அபிப்பிராயம் இல்ல. உன்கிட்ட சொந்தமா என்னம்மா இருக்கு எனக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்டேன். கற்புன்னுச்சு. சரி கொடுன்னு வற்புறுத்தி வாங்கிக்கிட்டேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு அனுப்பி வைக்கிறேன். உங்க பொண்ணையே கேட்டு தெரிஞ்சுக்கங்க மச்சான். ஓ, இனிமே மாமான்னு சொல்லணுமோ? பத்ரிநாத்துக்கு ரத்தம் கொதித்தது. ஆத்திரமாக அந்த டேப் ரெக்கார்டரை உதைத்து தள்ளினார். ஆவேசமாக எழுந்தார். வாசலில் மாருதி கார் வந்து நிற்க அதிலிருந்து வேறு உடையில் இறங்கின அஞ்சனாவை வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க அவள் அப்பா எங்க இருக்காரு என்று விசாரித்து கொண்டு அவரின் தனி அறைக்கு உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் அஞ்சனா என்று கட்டிக்கொண்டார். அந்த பொறுக்கி உன்ன தழுதழுத்தார். என்னை எதுவும் செய்யலப்பா, கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, எல்லாம் சொல்றேன். என் ட்ரெஸ்ஸை நானே தான் கழட்டி கொடுத்தேன். பாத்ரூம் போய் போட்டுக்க இந்த ட்ரெஸ் வாங்கி தயாரா வச்சிருந்தார் அவரு. உங்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கத்தான் நடக்காததையெல்லாம் நடந்த மாதிரி டேப்ல பதிவு பண்ணி அனுப்பி வச்சாரு. நான் வர்றதுக்குள்ள நீங்க ஆடி போயிட்டீங்கல்ல. சத்தியமா அவர் என் விரலை கூட தொடல. அவ்வளவு கண்ணியமா நடத்தினாரு. என் பரணியத்தை எப்படி செத்து போனாங்கன்னு எல்லா விவரமும் சொன்னாரு. நான் 2 மணி நேரம் மயக்கத்துல இருந்தேன். விரும்பி இருந்தா அப்போ அவர் என் கற்பை சூறையாடி இருக்கலாம். கண்டந்துண்டமா வெட்டி கூட போட்டிருக்க முடியும். அவர் நோக்கம் அதில்லப்பா. அவரோட வார்த்தைகளை நான் நம்புறேன். பரணி அத்தைய நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க. பழிய அவர் மேல போட்டிருக்கீங்க. உண்மையை நிரூபிக்க திராணி இல்லாம 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிற அவரோட ஆத்திரம் நியாயமானதுப்பா. முறைத்து பார்த்தார் அவளை. அட்வைஸ் பண்றதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சானா? அப்பா, நான் சொல்றத கேளுங்க. மதம் பிடிச்ச யானை ஒரு காட்டையே அழிக்கும்.
இப்ப அவர் மதம் பிடிச்ச யானை மாதிரி தான் இருக்காரு. ஆனா விவேகமாகவும் நடந்துக்கிறாரு. அவரோட நிபந்தனைகளை நீங்க ஒத்துக்கிறது தான் நல்லது என்றாள் அஞ்சனா. அதாவது நீங்க செஞ்ச கொலைய பத்திரிக்கைக்காரங்களை கூட்டி சொல்லுங்க, அரசியல்ல இருந்து விலகிடுங்க. அவள் பேசி முடிப்பதற்கு முன்பாக அறைந்தார். கழுத, நீயும் அவனோட சேர்ந்துட்டு பேசுறியா? ஏன்பா, கொஞ்சம் முன்னாடி என்ன காணாம பதறல நீங்க? பதறினேன். எனக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாதுன்னு வேண்டல, வேண்டினேன். ஆனா ஒரு சேதமும் இல்லாம என்ன அனுப்பி வச்சிருக்காரே, ஏன்? ஏன்? தன்னோட இந்த கண்ணியமான செயலால நீங்க திருந்தணும்னு தான். இந்த தத்துவம் எல்லாம் வேணாம். நீ முழுசா வந்துட்டீல, விடு. இனி அவனை நான் பாத்துக்கிறேன் என்ற பத்ரிநாத் உடனே போன் எடுத்தார். ஹலோ மிஸ்டர் தசரதன். நோ என்று கத்தினாள் அஞ்சனா. என்ன நோ? எதுக்கு கத்துற? எத்தனை பேர் வந்து எத்தனை விதமா கேட்டாலும் அவரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்பா. அவர் இருக்கிற இடத்த பத்தி என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவழைக்க முடியாது. அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் சொன்னதெல்லாம் போய் உனக்கு என் மேல வெறுப்பு வர்றதுக்காக பழிய என் மேல போட்டு சொல்லியிருக்கான். போலீஸ் விசாரிக்காம, ஜட்ஜு விசாரிக்காம ஒருத்தனை கொலை குற்றவாளின்னு முடிவு பண்ணி 7 வருஷ தண்டனை கொடுத்துருவாங்களா அஞ்சனா? உன் அத்தைய அவன் கொலை செஞ்சதுக்கு அவனுக்கு எதிராக நான் சாட்சி சொன்னதால என் மேல கோபம். என்னை பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு நான் முக்கியமா, அவன் முக்கியமா? உண்மை சொல்றவங்க தான் முக்கியம். நான் சொல்றதுதான் உண்மை. நான் அவரை நம்புறேன். தன் எதிரியோட மகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருந்தோம் கண்ணியத்தோட நடந்துகிட்டு என்ன திருப்பி அனுப்பி வச்சா அந்த ஒரு குணம் போதும் அவரை நம்புறதுக்கு. உன்னை அவன் நாடகமாடி ஏமாத்திட்டான் அஞ்சனா. நான் சொல்றத நம்பு என்றார் பத்ரிநாத். டெபுட்டி கமிஷனர் வந்து அவளை பலவிதமாக கேட்டும் அவளுடைய ஒரே பதில், அவர் எங்க இருக்காருன்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேன் என்பதாகவே இருந்தது. சரிம்மா, நீ உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு பத்ரிநாத், என் மகளை சுதந்திரமா விட்டுடுறேன் சார். அவளை ரகசியமா கண்காணிங்க. நிச்சயமா அவ அந்த வல்லபனை மறுபடி தொடர்பு கொள்வான்னு எனக்கு படுது. அவளை விடாம கண்காணிச்சு அவனை பிடிங்க என்றார். அத்தியாயம் 12. மறுநாள் காலை 9:30க்கு குளித்து தயாராகி தன் அறையை விட்டு வெளியே வந்து ஹாலை பார்த்த பத்ரிநாத் ஆச்சரியப்பட்டார். ஹாலில் 30க்கும் மேற்பட்ட பத்திரிகை நிருபர்கள் அமர்ந்திருந்தார்கள். இவர்களை யார் வரவழைத்தது? புரியாமல் திரும்ப புன்னகையோடு அவர் எதிரில் வந்து நின்றாள் அஞ்சனா. அப்பா, பத்திரிகைக்காரங்களை எல்லாம் நான் தான் ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்னதா சொல்லி வரவழைச்சேன் என்றாள். எதுக்குமா? இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் உங்க கட்சியில சேர விரும்புறேன்ப்பா. தீர்மானிச்சிட்டேன். நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதியா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களோட ஸ்பீச் கேசட்ஸ் கொடுத்து கேட்க சொன்னப்ப எல்லாம் ஆர்வம் காட்டல. இப்ப இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாறு புக்கு படிச்சேன். எனக்கும் அவங்க மாதிரி வரணும்னு ஆசை வந்துருச்சுப்பா. வாங்க, என்ன நிருபர்கள் முன்னால அறிமுகப்படுத்தி நான் உங்க கட்சியில சேர்ந்திருக்கிற விஷயத்த உங்க வாயால சொல்லுங்க. அவளை குழப்பமாக பார்த்தார். அவள் உண்மை பேசுகிறாளா, இல்லை ஏதோ நாடகம் ஆடுகிறாளா என்று சந்தேகமாக இருந்தது. ஆனாலும் அவளை தொடர்ந்து இறங்கி வந்து அவர்களுக்கு பொதுவாக வணக்கம் வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டார் பத்ரிநாத். வணக்கம், உங்களை எல்லாம் எதுக்காக நான் வர சொன்னேன்னா என்று ஆரம்பித்தார் பத்ரிநாத். கொஞ்சம் இருங்கப்பா, டெபுட்டி கமிஷனர் தசரதன் சாரையும் வர சொல்லியிருந்தேன், அவரும் வந்துடட்டும் என்றாள் அஞ்சனா. உள்ளே சென்று பெரிய தட்டில் வைத்து காப்பி கொண்டு வந்து தன் கையாலேயே எல்லோருக்கும் கொடுத்து தன் அப்பாவுக்கும் கொடுத்துவிட்டு அமர்ந்தாள். எல்லோரும் அமைதியாக காப்பி பருகினார்கள். சற்று நேரத்தில் போலீஸ்கார் வந்து நின்று அதிலிருந்து இறங்கி தசரதன் உள்ளே வந்து விஷ் பண்ணிவிட்டு அமர்ந்தார். ஆரம்பிக்கலாம்ப்பா என்றாள் அஞ்சனா. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னையிலிருந்து என் மக அஞ்சனா அரசியலுக்கு வர்றா என்று பத்ரிநாத் சொல்லி முடித்ததும் ரிப்போர்ட்டர்கள் கைத்தட்டினார்கள். கொஞ்சம் இருங்கப்பா என்று எழுந்த அஞ்சனா, இவர் சொன்னது பொய். அப்படி சொன்னாதான் உங்களை சந்திக்க சம்மதிப்பாருன்னு நான் பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன். இப்போ எங்க அப்பா தன் வாழ்க்கையில நடந்த சில உண்மைகளை உங்ககிட்ட பகிரங்கப்படுத்துவாரு என்றாள். ஏய், என்ன விளையாடுறியா நீ என்றார் பத்ரிநாத். இல்லப்பா, நான் விளையாடல. உங்க வயிற்றுக்குள்ள போயிருக்கிற விஷம்தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கும் என்ற அஞ்சனா தன் வாட்சை பார்த்து, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள அது தன் வேலையை ஆரம்பிச்சிடும் என்றாள். அஞ்சனா, என்ன சொல்ற? கத்தினார் பத்ரிநாத். உங்களுக்கு கொடுத்த காஃபில மட்டும்தான் விஷம் கலந்திருக்கேன்பா. ஆமா, சத்தியமா. சொந்த தங்கச்சியையே கொலை செய்யற திமிர் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது. அநியாயமா நீங்க உங்க தங்கச்சிய கொலை செய்யலாம்னா நியாயமா என் அப்பாவை நான் கொலை செய்யலாம்னு எனக்கு பட்டது. அதனால விஷத்தை கலந்து கொடுத்தேன். தசரதன் பரபரத்தார். சார், எந்திரிங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஸ்டமக் வாஷ் பண்ணிடலாம் என்றார். இருங்க, நான் கலந்துருக்கிறது அக்கோடின்கிற ஒரு பிளான்ட் பாய்சன். இதை முறியடிச்சு காப்பாத்தணும்னா 10 நிமிஷத்துல இவருக்கு கொடுக்க வேண்டிய விஷமுறிப்பு மருந்தும் இதோ தயாரா வச்சிருக்கேன் என்று தன் இடுப்பில் இருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்து காட்டினாள் அஞ்சனா. தசரதன் உத்தரவு போடும் குரலில் சொன்னார்.
அஞ்சனா, முதல்ல அதை கொடு, உயிரோட விளையாடக்கூடாது. தரேன், எங்க அப்பாவை கேளுங்க. அவருக்கு இமேஜ் முக்கியமா உயிர் முக்கியமான்னு கேளுங்க. இமேஜ் பத்தி கவலை இல்லைன்னா உண்மைகள் ஒப்புக்க சொல்லுங்க. இந்த மருந்தை உடனே தரேன். உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அவர் தீர்மானிச்சா அவரை காப்பாத்தணும்னு நான் கவலைப்பட மாட்டேன். சீக்கிரம் தீர்மானிக்க சொல்லுங்க, நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. முகமெல்லாம் வியர்த்து போன பத்ரிநாத் தடுமாறினார், பதறினார். நிருபர்களை பார்த்தார். தீர்மானமாக நிற்கும் தன் மகளை பார்த்தார். சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. என் தங்கை பரணி வல்லபன்னு ஒருத்தனை காதலிச்சா. எனக்கு பிடிக்கல. 2 பேரும் ஓடி போக தீர்மானிச்சாங்க. அதனால ஆத்திரமானனா என் கௌரவம் தான் முக்கியம்னு என் கையாலேயே பரணியை குத்தி கொலை செஞ்சு அந்த பழிய சாமர்த்தியமா வல்லபன் மேல சுமத்தினேன். வல்லபனுக்கு 7 வருஷம் தண்டனை கிடைச்சது. இதான் நடந்த உண்மை. இதுக்கு சட்டப்படி என் மேல எடுக்கப்படுற எந்த நடவடிக்கைக்கும் நான் தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் அரசியல்ல இருந்து விலகிறேன். அவசர அவசரமாக பத்ரிநாத் சொல்ல நிருபர்கள் பலர் டேப் செய்தனர், எழுதி கொண்டனர். கொண்டா அஞ்சனா அந்த மருந்த, எனக்கு உயிர் தான் முக்கியம் என்று கை நீட்டினார் பத்ரிநாத். புன்னகைத்தாள் அஞ்சனா. அவசியமே இல்லப்பா, உங்க காப்பியில நான் விஷம் எதுவும் கலக்கல. இந்த ஐடியாவை சொன்னது வல்லபன் தான். வாங்க வல்லபன் என்றாள். நிருபர்களுக்கு நடுவில் ஒரு நிருபராய் தாடி வைத்து மாறுவேடத்தில் இருந்த வல்லபன் தன் வேடத்தை கலைத்து எழுந்து வந்து பத்ரிநாத் அருகில் நின்றான். வன்முறை இல்லாமலேயே இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும்னு நினைச்சேன் மச்சான். நல்ல மனசுள்ள உங்க மக ஒத்துழைச்சா என்றான். தலைகுனிந்து நின்றார் பத்ரிநாத். முற்றும்.